வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை பார்த்து இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம் மாலதி. சார், ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்க பார்ப்பீங்க. திடீர் என்ற இந்த அட்டாக் தனிப்பட்ட முறையில் யாராக இருந்தாலும் ஒரு போரை ஆதரிக்க மாட்டாங்க. இந்தியாவின் இந்த அட்டாக்கை எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவும் தானாக முன் எந்த நாட்டையும் ஆக்கிரமிப்பு அட்டாக்கு செய்து வரலாறு இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்தியாவோட இந்த அட்டாக் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு அந்த சிந்தூருக்கு பெயர் விளக்கம் தெரியும் உங்களுக்கு. சிந்தூர்னா என்ன? பொட்டு. அதனால தான் அதற்கு பெயர் காரணம் சிந்தூர் என்று வைத்தார். லுக்கு ஒரு நாட்டோட சிவிலியன்ஸை இந்த மாதிரி சுடுறதை எந்த நாடும் வேடிக்கை பார்க்கறது. அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் நாட்டை அமெரிக்கா என்ன பாடுபடுத்தியது என்றெல்லாம் நாம் பார்த்தோம். தொடர்ந்து பாகிஸ்தான் இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபட்டு கொண்டு வருவதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். மும்பையில் நடந்த அந்த தாக்குதல் எல்லாருக்குமே தெரியும். மும்பையிலையும் சிவிலியன்ஸ் மேலே தான் தாக்குதல் நடந்துச்சு. கஃபேல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்க, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறவங்க மேலெல்லாம் தீவிரவாதிகளை அனுப்பி சுடுறதெல்லாம் எந்த நாடும் பொறுமையாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. 2 வாரங்களுக்கு முன்பு காஷ்மீரில் நடந்த அந்த தாக்குதல் எல்லாம் அதில் பெரும்பாலானோர் பார்த்தீர்கள் என்றால் தேனிலவுக்காக சென்ற புதிதாக திருமணமான தம்பதியர், அதில் இராணுவ அதிகாரி ஒருவர் வேறு இருக்கிறார் என்று நினைக்கிறேன். நிராயுதபாணிகளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹனிமூனுக்கு போயிருக்கக்கூடியவர்களை போய் பிடிச்சி என்ன மதம்னு கேட்டுட்டு சுடுறத தொடர்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் இது என்ன நாடு? இது போல் இந்த தாக்குதல்களை தொடுக்கும்போது என்ன சிக்கல் இருக்குன்னா, உலக நாடுகள் நமக்கு எதிராக திரும்பாத வண்ணம் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் இதில் முக்கியம். இந்த குண்டு போடுறது எல்லார்ட்டையும் விமானம் இருக்குது, எல்லார்ட்டையும் குண்டு இருக்குது, எல்லோரும் போய் ஈஸியாக போட்டு வந்துடலாம். ஆனால் அதற்கப்புறம் என்ன ரியாக்ஷன் ஏற்படுகிறது என்பதை அதற்கு முன்னதாகவே கண்காணித்து அதற்கு ஏற்ப உரிய நடவடிக்கைகளை ஒரு அரசு மேற்கொள்ள வேண்டும். அதை மோடி தலைமையிலான அரசு செய்திருக்கிறது என்றுதான். ஜஸ்டிஃபை பண்ணணுமாங்க சார்? நாங்கள் இந்த முக்கியமான காரணத்துக்காக தான் பாகிஸ்தான் மேலே போர் தொடுத்தோம், எங்கள் மீது தவறு இல்லை அப்படின்றத நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். இதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். அண்ட் இந்த ஆர்மியோட ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானின் இராணுவ முகாம்கள் மீதோ அல்லது இராணுவ நிலையங்களின் மீதோ நாங்கள் இந்த தாக்குதலை தொடுக்கவில்லை. இது ஒரு ப்ரிசைஸான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். தீவிரவாத முகாம்களின் மீது 9 இடங்களில் நாங்கள் இந்த தாக்குதலை தொடுத்திருக்கிறோம். இது பாகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கான ஒரு பதிலடி. தீவிரவாத முகாம்களின் மீது மட்டும் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறதுன்னு இந்திய இராணுவம் அதிகாலையில் வெளியிட்ட அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த ஆப்ரேஷன் நடக்கிற இதே சமயத்தில் நமது பாதுகாப்பு ஆலோசகர், வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாம் நமது நட்பு நாடுகள், மற்ற நாடுகள் அத்தனைக்கும் இந்த தகவலை தெரிவித்து நாங்கள் இது மாதிரி பண்ணிட்டோம், எங்கள் மீது தவறு இல்லைன்றதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலரிடம் நமது பாதுகாப்பு ஆலோசகர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். சவுதி அரேபியாவிடம் தெரிவித்திருக்கிறார். வேறு சில நாடுகளிடம் தெரிவித்திருக்கிறார். இப்போது இந்த தாக்குதல் நடந்துச்சு. பாகிஸ்தான் அவர்கள் இயல்பாக இது ஒரு பாகிஸ்தானை சீண்டும் செயல், காரணமின்றி இந்தியா எங்கள் மீது இந்த தாக்குதலை தொடுத்திருக்கிறது, நாங்கள் இதற்கு பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஒரு போர் மூழும் சூழல் ஏற்பட்டால் உலக நாடுகள் தலையிட்டு 2 பேரும் கம்முன்னு இருங்க என்று சொன்னால் பிரச்சனை பெரிதாகாமல் தவிர்க்கப்படும். அதுதான் டிப்ளமசி என்று சொல்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குண்டு போடுறது ஈஸி, உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது. ஸோ இப்போது அந்த சிக்கல் எழாமல் தடுப்பதற்கு அரசு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதான்னு பார்த்தா எடுத்துட்டாங்க. அமெரிக்கா ப்ரீஃப்டு, பிரிட்டன், யூரோப்பையும் ப்ரீஃப் பண்ணியிருப்பாங்க, மற்ற நாடுகளும் ப்ரீஃப்டு. இதில் சீனா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, ஏன் நம்ம உலக நாடுகளை நம் பக்கம் எடுத்துக்கொள்ளாமல் இதை செய்யக்கூடாது என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இப்போது நம்ம பாகிஸ்தான் கூட எல்லை மீறி நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. சீனா பாகிஸ்தானோடு நெருக்கமான உறவில் இருக்கிறது, ஆதரவு தெரிவித்திருக்கிறது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வெளிப்படையாக தெரிந்த உண்மை. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா நம்ம மீது தாக்குதல் தொடுத்தால் 2 நாடுகளோடு ஒரே சமயத்தில் 2 எல்லைகளில் நம்ம நாட்டால் சமாளிக்க முடியுமா? அதை தவிர்க்கணும். இப்போது பாகிஸ்தான் இந்த தாக்குதல் தொடர்பாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து முக்கியமானது. பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியா பாகிஸ்தான் மீது தொடுத்துள்ள இந்த தாக்குதல் துரதிருஷ்டவசமானது. சீனாவோட வேர்ட்ஸ், துரதிருஷ்டவசமானது. 2 நாடுகளுமே எங்களுக்கு அண்டை நாடுகள். இந்தியா பாகிஸ்தான் ஆகிய 2மே எங்களுக்கு அண்டை நாடுகள்.
நாங்கள் இரு தரப்பும் அமைதி காப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சீனா சொல்லியிருக்கிறது. மாறாக சீனா இந்தியா ஒரு அஜாக்கிரதையாக அல்லது தனது அதிகாரத்தை மீறி ஒரு என்க்ரோச்மெண்ட் டைப்பில் இந்த அட்டாக்கை பண்ணியிருக்கு. சைனா வேடிக்கை பார்க்காதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சிக்கல். இதற்கு இப்போ சைனா ஏன் இப்போது அமைதி காக்கிறது என்றால், அமெரிக்கா இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது, ரஷ்யாவும் இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது, இதர உலக நாடுகளும் நடுநிலை வைக்கின்றன அல்லது இந்தியா தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது என்ற நிலைப்பாட்டை எடுக்கும்போது சீனா இதற்குள் நுழைய விரும்பாது. இப்போ நம்ம இந்த வேலைகளை செய்யாமல் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்திருந்தோம்னா நமக்கு செட்பேக் ஏற்பட்டிருக்கும். இதை ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் சாமர்த்தியம். இது இப்போது செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, அந்த தீவிரவாத தாக்குதலை எந்த நாடும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அவர்கள் அத்தனை பேருமே கடுமையாக கண்டித்தார்கள். பாகிஸ்தான் வழக்கம் போல் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆதாரத்தை கொடுங்கள் என்று நாங்கள் கேட்டோம். ஆதாரத்தை அவர்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். இந்தியா நீங்கள் ஏன் ஆதாரத்தை கொடுக்கலன்னு கேட்டால், 26/11 மும்பை தாக்குதலில் பாகிஸ்தானின் தொடர்பு பற்றி ஆதாரத்தை நாங்கள் கொடுத்தோம், பாகிஸ்தான் அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்பதெல்லாம் நாம் காரணமாக சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியும் சரி, அத்தனை கட்சிகளும் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம், நமது இராணுவ படைகளோடு நிற்கிறோம். இந்த தாக்குதலுக்கு இப்போது பாகிஸ்தானில் இந்தியா நடத்தியிருக்கக்கூடிய இராணுவ படைகள் நடத்தியிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று தான் அத்தனை கட்சிகளும் தெரிவித்திருக்கின்றன. ஒரு இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி இஸ் ஸ்டேயிங் யுனைடட். பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் இதில் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு காமன் மேனுக்கு என்ன தோன்றும் என்றால், மும்பையில் இதே போல் தாக்குதல் நடத்தும் போது ஏன் போர் தொடுக்கவில்லை என்று தான் அவர்கள் பார்ப்பார்கள். ஏற்கனவே பிஜேபி இந்தியாவை பாதுகாப்பதில் காங்கிரஸை விட நாங்கள் தான் முன்னணியில் இருக்கிறோம் என்று தான் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும். இல்லை, அதுக்கு அவங்க சொல்ல முக்கியமான காரணம், கார்கில் வார் நாங்கள் வின் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 26/11 ஏன் போர் தொடுக்க போகவில்லை என்று சொல்வார்கள். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ காங்கிரஸ் அரசு இப்போது இருந்தால் மட்டும் இந்த தாக்குதலுக்கு எந்த பதில் நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. 26/11 நாம் போர் தொடுக்கவில்லையே தவிர 26/11 நடந்த பிறகு இந்த ஆதாரங்கள், அதில் பாகிஸ்தானோட இன்வால்மெண்ட் இருக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் உலக நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி பாகிஸ்தான் மீது பாகிஸ்தான் தீவிரவாத செயல்களுக்கு நிதியுதவி அளித்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு அளிக்கிறது என்பதை உலக நாடுகளிடமெல்லாம் நிறுவியதன் மூலம் பாகிஸ்தான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை மன்மோகன் சிங் அரசு கொண்டு வந்தது. பாகிஸ்தானுடைய பொருளாதாரமே நொடிக்கும் அளவுக்கான நெருக்கடிக்கு சென்றது. இப்போது கூட அந்த தடை நீக்கப்பட்டதா இல்லையா என்பது தெரியவில்லை. ஸோ எந்த அரசு இருந்தாலும் அதுக்காக பாஸ் எங்கள் ஆளுங்களை சுடுங்க, நீங்கள் பரவாயில்ல வேடிக்கை பார்க்குறோம்லாம் எந்த அரசும் இருக்காது. காங்கிரஸ் அரசு இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் அரசு இருந்தாலும் இப்படி தான் நிலைப்பாட்டுகளை எடுப்பார்கள். பட் இதை பொலிட்டிக்கலாக கெயின் பண்ணுற வேலையை பிஜேபி நிச்சயமாக செய்யத்தான் செய்யும். ஸோ இது அரசியல் தாண்டி அணுக வேண்டிய ஒரு விவகாரம். இப்போ இது உங்கள் எதிர்கட்சிகள் கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்களாங்க சார் பிஜேபி? ராகுல் காந்தி பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த செய்தியை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? 2 பேரும் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பது தெரியும். ஹி வுட் ஹவ் பீன் பிரீஃப்ட் என்று நான் நம்புகிறேன். இந்த விஷயத்தில் உண்மையிலே மோடி அரசை பாராட்ட வேண்டும். உங்களுக்கு அவங்க எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தெரியும். கூப்பிட்டு ராகுல் காந்தியை பிரீஃப் பண்ணியிருக்காரு என்று தான் நான் பார்க்கிறேன். எதுக்கு சந்திக்கணும்? இன்றைக்கி ஜஸ்டிஸ் சர்வ்டு ஜெய்ஹிந்த் என்று ராகுல் காந்தி காலையில் ட்வீட் போட்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஸோ ப்ரீஃப் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் பண்ணணுன்றேன். எல்லாரையும் கூப்பிட்டு பேசி, பாஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு, நாங்கள் இதை பண்ணப்போம், இந்த நேரத்தில் வி ஹாவ் டு ஸ்டே யுனைடட் அப்படின்றது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயம் அணுகப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கள். இந்த போர் தொடுப்பதற்கான தேவை என்ன இருக்குது? இது போர் என்றது வர்ணிப்பது தவறு. அதாவது காஷ்மீர் உங்களுக்கு தெரியும், அந்த சுதந்திரத்துக்கு பிறகு காஷ்மீர் யாருக்கு என்று ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்கிறது. அந்த நேரத்தில் காஷ்மீரை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தான் அவர்கள் இராணுவத்தை அனுப்பி காஷ்மீரை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்யும் போது காஷ்மீர் நம்மகிட்ட இல்லை. அந்த நேரத்தில் ராஜா ஹரிசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அந்த நேரத்தில் ராஜா ஹரிசிங் இந்தியாட்ட உதவி கேட்குறது, பாருங்க மாதிரி ஆளுங்க உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நமது இராணுவத்தை அனுப்பின உடனே சர்வதேச நாடுகள் எல்லாம் சேர்ந்து எது வரைக்கும் பாகிஸ்தான் பிடிச்சிருக்கோ அப்படியே நில்லுங்க, நீங்கள் இதோட அவங்க கண்ட்ரோலில் இருக்கும், நம்ம கிட்ட ராஜா சரண்டர் பண்ண பொசிஷன் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்ட்டு அங்கே ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் மாதிரி போட்டு கொஞ்சம் காஷ்மீரில் கொஞ்சம் பகுதி பாகிஸ்தான்கிட்ட, கொஞ்சம் பகுதி இந்தியா கிட்ட என்று 48 முதல் இந்த நிலைப்பாடு இருந்து வருகிறது. நம்மிடம் இருந்த பகுதிக்கு தான் அந்த ராஜா நம்மக்கிட்ட வர்றதுக்கு, நான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணணும்னா எனக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கொடுங்க என்று சொல்லும்போது தான் 370 பிரிவு அறிமுகப்படுத்தப்படுகிறது அரசியலமைப்பு சாசனத்தில். பிஜேபியோட நிலைப்பாடு என்னென்னா, அதுவும் இந்தியாவோட ஒரு பகுதி, அதுக்குன்னா தனி கொடி, தனி கான்ஸ்டியூஷனு, தனி நிலைப்பாடு,
அதை நாங்கள் தூக்குறோன்னு சொல்லிட்டு தான் கடந்த மோடி அரசில் அது நீக்கப்பட்டு 3 காஷ்மீர் மாநிலம் 3 யூனியன் டெரிட்டரிகளாக பிரிக்கப்பட்டது. அந்த பகுதி பூரா நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ அந்த பாகிஸ்தானோட கண்ட்ரோலில் நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு நம்ம சொல்கிறோம், அவங்க அது ஆசாத் காஷ்மீர்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல டெரரிஸ்ட் கேம்ப், இப்போ அங்கே தான் அட்டாக் நடந்திருக்கு. அந்த இடத்துல டெரரிஸ்ட் கேம்ப் எல்லாம் உருவாக்கி பாகிஸ்தான் ஆர்மியை ஆக்டிவாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இது ஊரறிஞ்ச விஷயம். பண்ணி அங்கேருந்து அவர்களை ட்ரெயின் பண்ணி உள்ளே அனுப்பிட்டு இருக்குது. பை லேண்ட் அவங்க பார்டர் கிராஸ் பண்ண முடியும். ரெண்டுமே காஷ்மீர் தானே, அவர்கள் அங்கே கிராஸ் பண்ணி வர முடியும். கிராஸ் பண்ணி வந்து தான் இந்த ஒரு தேனிலவுக்கு போன இந்த தம்பதியரை சுற்றுலா பயணிகள் எல்லாம் சுடக்கூடிய, இந்த நிராயுதபாணிகளை சுட்டுக் கொள்ளக்கூடிய 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ எப்படி இந்தியா வேலை பார்த்துட்டு இருக்கும்? நீங்கள் அந்த கேம்பை வச்சுக்கிட்டு தானே இதை பண்ணிட்டு இருக்கு. இது இரு நாடுகளுக்கும் எங்கெங்கே கேம்ப் இருக்குன்றது நம்ம ஆர்மி இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும், RAWக்கு தெரியும். கரெக்டாக அந்த கேம்ப்பு மேலே போட்டுட்டாங்க. லஷ்கர் தொய்பா, ஜெய்ஷே முகமது, இது போல் 3-4 தீவிரவாத அமைப்புகள் அங்கே முகாம் நடத்தி பயிற்சி அளித்து கொண்டிருந்தார்கள். இதே போல் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது. அப்போது 1-2 மாதங்களில் தேர்தல் வர இருந்தது. தேர்தல் வர இருந்த காரணத்தால் இப்போது போல போதுமான தயாரிப்பு வேலைகளும் இல்லாமல் அவசர அவசரமாக அடித்த போது அங்கே அவர்களுக்கு பெரிய அளவில் எந்த சேதமும் பாகிஸ்தானுக்கு ஏற்படவில்லை. இவர்கள் அப்போது பிஜேபி அரசு கிளைம் பண்ணிக்கிட்டாங்க, நாங்கள் அங்கே எல்லை தாண்டி அடித்தோம், கர்குஸ்கே மாரேகா அப்படின்ட்டுலாம் பேசிட்டு இந்த இறந்து போன பாதுகாப்பு படை வீரர்களோட புகைப்படங்கள் வச்சு தான் இவர் பிரச்சாரத்தையே தொடங்கினார். ஆனால் அப்போது அவர்களுக்கு போதுமான சேதாரம் ஏற்படவில்லை. இந்த முறை அந்த முகாம்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றன என்று பிபிசி மற்றும் அல் ஜசீராவிலிருந்து வந்திருக்கக்கூடிய புகைப்படங்களும் வீடியோக்களும் நமக்கு தெரிவிக்கின்றன. இதில் நம்ம பார்க்க வேண்டியது பாகிஸ்தான் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்றது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த உலக நாடுகளை நம்ம பக்கம் எடுக்க வேண்டும்னு. அமெரிக்கா அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் நேற்று பேசும்போது 2 பேரும் அமைதியாவாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். வி ஆர் க்ளோஸ்லி மானிட்டரிங் தி சிச்சுவேஷன் அப்படின்ட்டு அமெரிக்க அரசு கருத்து தெரிவித்திருக்குது. ஸோ அவர்களும் சரி 2 பேரும் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு இதோட நிற்கணும். இப்போ பாகிஸ்தான் பதிலுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணுறோன்ட்டு நிச்சயமாக பண்ணுவாங்க. ஏன்னா அவர்கள் நாட்டு மக்களுக்கு அவர்கள் பதில் சொல்லணும். என்ன அவன் அடிச்சுட்டு போகிறான், நீ வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறேன்ட்டு அங்கே இருக்கவங்க கேட்பாங்கல்ல, அவன் பாட்டு அடிக்கிறான், நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன்ட்டு. ஸோ அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னொன்று, பாகிஸ்தானிலிருந்து பாகிஸ்தான் அதிகாரிகள், இராணுவத்துறை செய்தி தொடர்பாளர் இவர்கள் இதுவரை தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களில் நாங்கள் உரிய பதிலடியை கொடுப்போம், இப்படியே விடமாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் உலக நாடுகளோட ஆதரவை பயன்படுத்தி பாகிஸ்தான் பதிலுக்கு ஏதாவது செய்யாத மாதிரி தடுக்கணும். அவங்க செஞ்சாங்கன்னா பதிலுக்கு நம்மளாம் அடிக்கணும், அது போருக்கு போகும். இப்போது நடந்தது போர் அல்ல, ஒரு எல்லை தாண்டி இந்த பாகிஸ்தானின் உள்ள இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத முகாம்களில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல். இது அந்த முகாம்லாம் டிஸ்மேண்டில்டுன்னா அவங்க திருப்பி ட்ரைனிங் கேம்பெல்லாம் கட்டி வர்றதுக்கு இதை ஒரு நாள் எடுக்கும், மாதங்கள் எடுக்கும். அதே நேரத்தில் இந்தியா எல்லை தாண்டி தாக்குவதற்கு தயங்காது என்ற செய்தி இப்போது அவர்களுக்கு தெரிவிக்கப்படுது. இவ்வளோ நாள் உலக நாடுகளெல்லாம் பார்த்து யோசிச்சுட்டு பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு இவர்கள் ஒரு இதில் இருந்தாங்க. சரி, 26 பேர் சிவிலியன்ஸை சுட்டு கொண்டோன்னே இனிமேல் எல்லை தாண்டி தாக்குவார்கள் என்பதையும் பாகிஸ்தான் புரிந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் இப்படி தீவிரவாத செயலில் ஈடுபட்டு அச்சானா வாங்கி எடுக்காமனு தான் உட்காந்துருக்கணும், நமக்கு ஆதரவு கிடைக்காது என்பதையும் பாகிஸ்தான் புரிந்து கொள்ளும். வாழ்த்து சொல்லி அப்போ சிஎம்க்கு 5ஆவது ஆண்டு தொடக்க விழா நீங்கள் தான் சார் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் வாழ்த்து. அப்பாவுக்கு வாழ்த்துக்கள். அப்பாவுக்கு வாழ்த்துக்கள். 5ஆவது ஆண்டு தொடக்க விழா ரொம்ப பெருமையோடு. இன்றைக்கி அவங்க நேரத்தை பாருங்கள். ஸ்டாலின் பில்ட்டு தமிழ்நாடுன்ட்டு ஏதோ ஒரு ஹேஷ்டேக் இன்றைக்கி ஒன்று ட்ரெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி பயங்கரமாக இந்த செய்தித்தாள்லாம் பார்த்தீங்கன்னா, விளம்பரங்கள்லாம் எல்லா செய்தித்தாள்களிலும் 4 ஆண்டு சாதனை, நல்லாட்சியை சாட்சி என்றெல்லாம் அவர்கள் 4 ஆண்டு ஆட்சி நல்லாட்சியை சாட்சி என்று போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதை பெருமையோடு கொண்டாடும் அளவுக்கான ஆட்சியை திரு ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கிறாரா என்று தான் யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு நினைவு இருக்கும், பல முறை ஸ்டாலின் 99% வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறேன் என்று இவ்வளவு நாள் பேசி கொண்டிருந்தார். நேற்று இந்த பத்திரிகையாளர்களெல்லாம் சந்தித்தார்ல, பத்திரிகை அதிபர்கள் எல்லாம் சந்தித்தார் அல்லவா, அந்த சந்திப்பில் தான் நான் சில வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது எங்களுக்கு தெரியும், அது எங்களுக்கு தெரியாமல் இல்லை, அதையும் நிறைவேற்ற நாங்கள் பாடுபடுவோம் என்று நேற்று அந்த செய்தியாளர் சந்திப்பில் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அந்த ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பில் ஒரு சிஎம் பேசுனது இங்கே லைவ் லிங்க் கொடுத்துருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, வழக்கம் போல் எழுதி வச்சுட்டு தான் படிச்சிருப்பார். அவர் படித்ததை கூட நேரலை செய்ய முடியவில்லை. பத்திரிகையாளர்களை சந்திக்கிறீங்க, 5ஆவது வருஷம் தொடங்கும் போது தான் உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் பற்றி ஞாபகமே வருது, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல. 4 வருஷம் முடிஞ்சு எலெக்ஷன் வரப்போகுதுன்னு சொன்னோன்னே இன்றைக்கி உங்களுக்கு பத்திரிகையாளர்களோட தேவை இருக்கிறதுனால கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க. அதில் நீங்கள் பேசுகிறத கூட நேரலை செய்யப்படவில்லை. அப்போ எந்த லட்சணத்தில் நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறீங்க, அணுகிறீங்க என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுல, காலையில் லைவ் லிங்க் கொடுத்துருந்தாங்க. அந்த லைவ் லிங்கை போட்டால் சிஎம் வரதை தவிர வேறு எதுவுமே வரல.
கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவர் பேசியதாக ஒரு டெக்ஸ்ட் மட்டும் டிஐபிஆர்லேருந்து அரசு செய்தி விளம்பர துறையிலிருந்து ஊடகங்களுக்கு அனுப்பப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் சார்? நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த பேசுனீங்களா? அளவுக்கு சிறப்பாக அவர் பேசினார் என்பதுதான் பொருள். ஃபஸ்ட்டு சிஎம் மனசு சரியில்லை, கடும் இறுக்கத்தில் இருக்கிறார். 4 வருஷம் அவர்கிட்ட உண்மை என்ன நடக்கிறது என்பதையே தெரியாமல் ஓட்டிட்டாங்க. இப்போ பிரச்சனை கையை மீறி போகுது. நம்ம பேசணும் நேற்று, இன்றைக்கும் பேசுவோம். நல்ல மனநிலையில் சிஎம் இல்லை. பெற்ற மகன் 1 மாதமாக பேசவில்லை. பெற்ற மகனை அடுத்து நம்ம கட்சியையும் ஆட்சியையும் ஒப்படைச்சிட்டு போகலான்னு நினைத்து ஏராளமான வேலைகளை செய்தார். அவர் நினைத்தது நடக்கவில்லை என்றால் 1 மாதம் கழித்து நேற்று தான், நம்ம தொடக்கத்திலே சொன்னேன் இல்லை, 1 மாதம் கழித்து நேற்று தான் வீட்டுக்கு போயிருக்கார் உதயநிதி. நேற்று தான் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க 1 மாதம் கழிச்சு. சரி சார், ஃபேமிலிக்குள்ளே இருக்க சிக்கலாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த விவகாரங்களாக இருக்கட்டும், 4 வருஷத்தில் தெரியலை அப்படின்ற விவகாரம், இது நேற்று பேசுகிறத தடுக்கக்கூடாது இல்லை, அதில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. ஸோ என்ன நடந்துச்சுன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல சார். சரி சொல்கிறேன், நான் சொல்ல வேணான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பேசும்போது உளருவாருமா? ஆமாம், அது தெரிஞ்ச அது திருப்பி ட்ரோல் மெட்டீரியல் ஆக போகுதுன்றதுக்காக லைவை கட் பண்ணுறேன். சரி, இவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நீட்டான அது இனிமேல் வரும். அப்போ இன்னும் அந்த வீடியோ வெளிவரவில்லை என்றால் அந்த அளவுக்கு சிறப்பாக பேசியிருக்கிறார். கட் பண்ணி ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு பேசியிருக்கிறார். செந்தில் பாலாஜி அவர்கள் கைதான போது ஒரு வீடியோ போட்டார், ஞாபகம் இருக்கா? 3 நிமிஷம் வீடியோவில் 35 கட்டு. பார்த்தியா பண்ணியதை? வெறும் கட்டு. அப்பாவுக்கும் ஒழுங்காக நடிக்க தெரியல, பையனுக்கும் ஒழுங்காக நடிக்க தெரியல. அப்புறம் இத்தனை கட்டு வாங்கினா உருப்படியாக அந்த ஸ்பீச்சில் ஒன்றுமே இல்லை. மொத்தம் 3 நிமிஷம் தான் அந்த ஸ்பீச். அதுவே டெக்ஸ்ட்டாக வருது. என்ன சார் சொல்லியிருக்காரு? யார் அது? நாங்கள் எங்களைப் போல ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை, வெறும் குறைகளை மட்டும் சுட்டி காட்டாதீர்கள். எவ்வளவோ சாதனைகளை இந்த அரசு நிகழ்த்தி இருக்கிறது. மனமும் அதை பாராட்டும் மனதை நீங்கள் பெற வேண்டும். எங்களோட திட்டங்களை சிறப்பித்து நீங்கள் மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும். குறைகளை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல, ஆனால் குறைகளை பூதாகரப்படுத்தி காட்டாதீங்க என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு எதை எழுதி கொடுத்தாலும் படிக்கிறார்ன்றது தெரியுதா சார்? இப்போ நம்ம பொதுவாகவே மக்கள் மத்தியில் இருக்க விமர்சனம் ஊடகங்கள் அரசுக்கு சார்பான விஷயங்களை தான் வெளிப்படுத்துகிறாங்க, எதிர்க்கு கருத்துக்களை வைக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க சார்? இப்போ நீங்கள் கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. இந்த ஊடகங்கள் உண்மையையே பேசவில்லை என்பதே முதல்வருக்கு தெரியவில்லை. 4 வருஷமாக நம்ம சொன்னதை மட்டும்தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்றது கூட சிஎம்க்கு தெரியல. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ படிக்கிறார், அவ்வளோதான். இது ஹேபிட்டு இந்த அரசில். நேற்று வந்ததெல்லாம் பத்திரிகையாளர்களான்னு கூட அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ படிக்கிறார். இது பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. உண்மையிலே கனவுலகத்தில் வாழ்கிறார். அதான் சொல்கிறேன்னே, ஒரு பிரச்சனை அதிகாரிங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு போகிறேன் அவரை சந்திக்கும் போது. அதெல்லாம் ஆஃபீஸர் நல்லா வேலை செய்கிறாங்க. என்கிட்டே சொல்கிறாரு, என் சக்திக்கு மீறி உழைக்கிறேன், எப்படி தான் உங்களுக்கெல்லாம் குறை சொல்ல மனசு வருதுன்றார் என்கிட்ட. உண்மையிலேயே அவர் நம்ம செம்மையான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று நம்புகிறார். அதிகாரிங்க என்ன சொன்னால் நம்புகிறார். இவங்களும் இவருக்கு என்ன பிடிக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட போய் சொல்கிறது. இப்போது தேர்தல் நெருக்கத்தில் பிரச்சனை வருது. உங்கள் மகன் தானே, அவருக்கு என்ன கிரீவன்ஸ்ன்றது கூப்பிட்டு கேட்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கேட்கணும் இல்லை? பையன்கிட்ட இதே தான், சின்ன பையன் ஒன்றும் தெரியாது போ அப்படின்னா அப்புறம் அவர் என்ன சொல்லுவார்? நான் சொன்னேன் ரொம்ப ஒபீடியண்ட்டான பையன்னு சொன்னேன், எதிர்த்து பேச மாட்டார். யாராவது உண்மையை சொல்கிறதுக்கு அவர் சிஎம்மை பார்க்குறதுக்கு கிட்ட போகிறாங்கன்னா சிஎம் உடம்பு சரியில்லை, அதனால் அவருக்கு புரியாத விஷயத்த பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறது. எப்படி தான் தெரியும் அவருக்கு? ஜல்லிக்கட்டுக்கு ஃபங்க்ஷன் வந்தாங்கல்ல, அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உதயநிதி அவர்கள் ஒரு சேரில் உட்காந்துருப்பாரு, அந்த சேரில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்க பையன் உட்காருவார் இன்பநிதி. அந்த டைமில் கூட நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு அவர் சொல்லலை, கூட இருக்கவங்க தான் அதை புரிஞ்சுக்கிட்டு எந்திரிச்சாங்க. ஸோ அதை வச்சு கூட நான் புரிஞ்சுக்கிறேன், அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹம்பிளான ஒரு கேரக்டர் அப்படின்னு. ஆமாம், அவருக்கு ஏதோ மனக்குறை இருக்குது என்னன்றது கேட்கணும் இல்லை, கூட இருக்க அதிகாரிகிட்ட கேட்குறது. பையன் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதில் இருக்க நியாய தர்மங்களை இவர் அலசி ஆராய மாட்டார். உதயநிதி சொல்வது சரியா இல்லையா என்று உதயச்சந்திரன் நம்ம கேட்பார். உதயச்சந்திரன் தினேஷை ஃபுல்லாக டியூன் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை சரியாக வராதுன்னு சொன்ன உடனே எதுவுமே நடக்கலன்னா அப்புறம் உதயநிதி காண்டா வர மாட்டார். இதனால் தான் ஊடகங்கள் முழுக்க நமது ஊதுகுழல்களாக 4 ஆண்டுகள் செயல்பட்டதுன்ற விஷயமே அவருக்கு தெரியாது. ஸோ இப்போ ஏன் அதை மீறி 1-2 செய்திகள் வந்திருக்கும் அல்லவா, அதை அவர் கவனத்துக்கு கொண்டு போகும்போது எழுதி கொடுப்பாங்க. இவ்வளோ நாள் விட்டுட்டு ஏன் உதயநிதி இப்போ போர்க்கொடி தூக்குறாரு? 1 வருஷத்துலேயே இந்த மாதிரி அப்பா கூட இப்போது அதை நினைத்து வருத்தப்படுவார். அப்பா மனது கோடம் வேண்டாம் என்று நினைத்தார். இப்போது விட்டால் இனி எப்போதும் முடியாது என்பது இப்போது புரிந்து கொண்டுள்ளார். அவர் நினைச்சது எதையுமே செய்ய முடியல, 4 வருஷமாக செய்ய முடியலன்றது உண்மைதான்.
இப்போவும் வந்து நம்ம உறுதியாக இல்லை என்றால் அடுத்த ஆட்சியிலும் உதயச்சந்திரன் செய்வார், உமாநாத் செய்வார், தினேஷ் முதல்வராக இருப்பார், தினேஷ் உண்மையான துணை முதல்வராக இருப்பார். நாம் இதே போல பேருக்கு துணை முதல்வர் என்று குறிஞ்சி இல்லத்தில் படுத்து உறங்கி கொண்டிருக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு உதயநிதி வந்ததனால் இப்போது ஒரு மாதம் நான் வரல போ, நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டீங்க நீங்கள், உங்களை பார்த்து என்ன பிரயோஜனம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார். அதை பற்றி பேசுவோம் நம்ம. அண்ட் இந்த 4 ஆண்டு சாதனைகளை கொண்டாடும் அளவுக்கு இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா, சட்டத்தின் ஆட்சி இருக்கிறதா என்பதை முதல்வர் அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அவருக்கு தான் எதுவுமே தெரியறது இல்லையே. இன்றைக்கி ஹிந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்துவில் ஃபஸ்ட்டு பேஜில் ஆடு வந்திருக்கு. இந்த 5 ஆண்டு ஆட்சி சிறப்புன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேஜில் ஆடு வந்திருக்கு. ஜாக்கெட் ஆடு முடிச்சுட்டு சிஎம் நல்லா கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஜம்முன்னு நிற்கிறாரு. இதை முடிச்சுட்டு நீங்கள் ஹிந்துவோட பேஜ் 1 நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே பேஜ் 1லே எஸ்சி ஹோம்ஸ் அட்டாக்ட் அட் வில்லேஜ் இன் புதுக்கோட்டை அப்படின்ட்டு முதல் பக்கத்திலே இதுதான் செய்தி. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் நாயக்கன் கோட்டாய்க்கு பிறகு தமிழ்நாட்டில் சாதி கலவரங்கள் இந்த குடிசை கொளுத்துறது நடக்கவில்லை தானே சார்? ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எங்கே சாதிய மோதல்கள் நடந்தாலும் சவுத்தில் நடக்கும், நார்த்லேயும் நடக்கும், இரு தரப்பில் நடக்கும். ஆனால் டெல்டாவில் வந்து எப்பயுமே அது நடக்காது. டெல்டா அந்த தஞ்சாவூர் ஆகட்டும், நாகப்பட்டினம், நக்சல்வாரி இயக்கங்கள் தொடக்கத்தில் இருந்ததில்ல 60s 70s, அப்போ வந்து ஓரளவு வந்து அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் வந்து மக்களை வந்து ப்ரொவோக் பண்ணி போராடி அந்த டைமில் கொஞ்சம் இருந்தது. அதன் பிறகு கீழ்வெண்மணி அது கொஞ்சம் இருந்தது. அதன் பிறகு வந்து நீங்கள் டெல்டாவை எடுத்துக்கிட்டோன்னா அங்கே பெரிதாக வந்து சாதிய மோதல்களே இல்லை. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம அந்த வேங்கை வயல் இருக்குல்ல, அந்த இஷ்யூ எடுத்து மோதல் கிடையாது, அது மோதல் இல்லை. ஓகேங்களா? அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஒழுங்காக நடவடிக்கை எடுத்துருந்தா வச்சுங்களேன், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்காது. அப்போ எஸ்சி மக்களை, பட்டியலின மக்களை யார் அட்டாக் பண்ணாலும், அவங்கள என்ன பண்ணாலும் நம்மளை யாருமே கேள்வி கேட்க போகிறது இல்லை, இந்த அரசாங்கமே கேள்வி கேட்காது. ஏன்னா நம்மளோட ஓட்டு அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்க சமூகத்தை நினைக்கிறதால தான் இந்த மாதிரியான தாக்குதல் நடக்குது சார். நடக்குது. நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த அம்மா வீட்டை தான் எரிச்சிருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. இது எவ்வளோ வேதனையாக இருக்குது. இது உங்களுக்கு சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஆட்சியில் இது நடப்பது உங்களுக்கு அவமானமாக இல்லையா? திரும்ப இதுக்கு ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரு? திரும்பலாம் கருத்துலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் அவரே வந்து இப்போ என்ன படம் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட போய் இதுக்கெல்லாம் கருத்து கேட்டுட்ருக்கீங்க சார். இப்போது 2025 நடக்குது, காவல்துறை தவறு செய்து விட்டது என்று திரும்ப சொல்லியிருக்காரு, முதல்வர் தவறு செய்யும். இப்போ 2025 நடக்குது. இந்த 2025 இப்போ கிராமங்கள் அந்த குடிசை வீடு பார்க்கறதே அபூர்வம். ஓகேங்களா? எக்ஸாக்ட்லி. அப்படி இருக்கும்போது அங்கே வடகாட்டில் வந்து குடிசையில் மக்கள் வராங்களா, அவங்க எந்த அளவுக்கு ஏழ்மையாக இருப்பாங்க? ரொம்ப அழகாக பிடிச்சார் இல்லையோ பாயிண்ட்டை. இதுவே உங்களுக்கு அவமானம். முதல்வரின் கனவு இல்லம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான்ட்டு அவங்க கொடுக்குறாங்க மத்திய அரசு, அந்த நிதியும் வாங்கிக்கிட்டு முதல்வரின் கனவு இல்லம் திட்டம்னு நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க. சந்தோஷம், நல்ல விஷயன்றேன் நான். கட்டி கொடுங்க, சந்தோஷம், ஏழைங்களுக்கு கட்டி கொடுங்க. அப்போ இந்த இன்னும் வந்து குடிசை இருந்து அந்த குடிசையும் வந்து ஆதிக்க சாதியினர் வந்து கொளுத்துகிறார்கள் என்றால் உங்களுக்கு இது அவமானம் இல்லையா? நீங்கள் 5 ஆண்டு சாதனை தொடங்கும் போது உங்களோட விளம்பரம் ஒரு பக்கத்தில் வருது, இன்னொரு பக்கம் இந்த குடிசையை இருந்த செய்தியும் வருகிறது என்பது உங்களுக்கு அவமானம் இல்லையா? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், உளவுத்துறையின் பணி ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை சீராக பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து உளவுத்துறை ஒழுங்காக வேலை பார்த்துன்னு தான் நான் எழுதி தர்றேன், இதை தடுத்திருக்க முடியும். அப்புறம் என்ன தான் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் வேலை பார்க்குறீங்க? இது உளவுத்துறையோட வேலை. அங்கே பதற்றம் வந்து என்ன 10 நிமிஷத்தில் குடிசை கொளுத்திட்டாங்களா? இந்த பிரச்சனை தொடர்ந்து அவங்க அங்கே நீர் பூத்த நெருப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. பிளான் பண்ணி ஐயனார் கோவில் திருவிழா நடக்கும்போது போய் மடக்கி அடித்து தானே பண்ணாங்க. அது என்ன இன்சிடென்ட் சொல்லுப்பா ஃபஸ்ட்டு. ஏதோ ஒரு இடத்துல வந்து இரு தரப்பு லைக் 2 பேருக்குள்ள மோதல் சார். அந்த மோதலை வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் மோதல். ஓகேங்களா? அது அவங்க 2 பேருக்குள்ளே அங்கே அடிச்சிருந்தா வந்து அங்கேயோட முடிஞ்சிருக்கும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, லைக் அங்கே வந்து கோவில் திருவிழா நடக்குது. கோவில் திருவிழா நடக்கும்பொழுது நீங்கள் வந்து சாமியை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு போய் அவங்களே அடிச்சிருக்காங்க. அடித்து லைக் இவங்களும் வந்து பண்ணியிருக்காங்க, தற்காப்பு நடவடிக்கையாக பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, ஒட்டு மொத்தமாக கூட்டிகிட்டு போய் அந்த வடகாடு பட்டியலின மக்கள் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அங்கே இருக்கிற வந்து குடிசையை கொளுத்திருக்காங்க. குடிசையை கொளுத்திட்டு அங்கே இருக்கிற வாகனங்களுக்கு வந்து தீ வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக காவல்துறை அறிக்கை நீங்கள் தொடக்கத்தில் படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக காவல்துறை அறிக்கை தொடக்கத்தில் எப்படி வந்ததுன்னா, இது வந்து சாதிய மோதலே இல்லை அப்படின்னு சொல்லி தான் முதல் நாள் அறிக்கை வந்து. சாதிய மோதல் இல்லாமல் குடிசையை கொளுத்துறாங்களா? உங்களுக்கு இது காமன் சென்ஸு. காலங்காலமாக இப்படி தாம்மா நடக்கும். இந்த பருத்தி வீரன் படத்தில் காமிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. திருவிழாவில் தான் கொலைகளே நடக்கும், கூட்டத்தில் பண்ணலான்ட்டு இது காலங்காலமாக பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பெட்ரோல் பங்கில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இது எப்படி போலீஸ்க்கு தகவல் தெரிஞ்சிருக்கும்?
அதற்கு பிறகு இந்த ஊரில் திருவிழா நடக்கும்போது இது கலவரமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்றதற்கு உளவுத்துறை கணித்திருக்க வேண்டுமா இல்லையா, காவல்துறை கணித்திருக்க வேண்டுமா இல்லையா? திருவிழா நடக்குதுல்ல, திருவிழாவுக்கு பந்தோபஸ்து போடுவீங்களா டியூட்டி? அப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த இடத்தில் இது நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு உளவுத்துறை நிச்சயமாக கண்காணிச்சிருக்கணும் என்ன நடக்குது என்ன. இல்லை இப்போது நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற எடிட்டராக ஒருத்தர் சொன்னார், நம்ம பேசணும்ல, இந்த வடகாடு அது சுற்றியுள்ள பகுதிகள் வந்து ஏற்கனவே சென்சிட்டிவான இடம் சொன்னார். நம்ம சுரேஷ் தான் சொன்னார், அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. இந்த 18 பட்டின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏரியா அது. அந்த ஏரியா ஓரளவுக்கு பதற்றமான ஏரியானா அந்த ஊரை சேர்ந்தவருக்கு தெரியுது, அந்த உள்ளூர் காவல்துறைக்கு தெரியாதா? மீண்டும் மீண்டும் நான் அதிகாரிகளை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று என் மீது விமர்சனம் வைக்கிறார்கள். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பொறுப்பான ரேஞ்ச் டிஐஜி வருண்குமார் ஒழுங்காக வேலை செய்கிற நபர் அங்கே போட்டிருந்தா நான் உறுதியாக சொல்கிறேன் இது நடந்திருக்காது. ஒழுங்காக வேலை செய்யும் காவல்துறை அதிகாரியை அங்கே நியமித்திருந்தீர்கள் என்றால் இது நடந்திருக்காது. இதை சென்ஸ் பண்ண ஒரு ஆஃபீஸர் இது அடுத்து இங்கே நோக்கி தான் போகுது. இப்போ சுரேஷ் சொல்கிறாருல, அது பதற்றமான பகுதி, அங்கே சாதிய கட்டுமானங்கள் அதிகம் என்று சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அடுத்து இங்கே என்ன நடக்குன்றது ஊகிக்கிறது தான் காவல்துறை, உளவுத்துறை. குற்றங்களை தடுக்க வேண்டும். எரிஞ்ச பேருக்கு போயிட்டு ஃபயர் இன்ஜின் வைக்கிறீங்க, 15 பேரை அந்த சமூகத்தில் 15 பேரையும், இந்த சமூகத்தில் 5 பேரையும், தலித் சமூகத்தில் 5 பேரையும் கைது செய்திருப்பதாக இந்த செய்தி தெரிவிக்கிறது. வாட்ஸ் த பாயிண்ட்? இந்த மாதிரி வீடு எரிஞ்சு போய் நிற்கித முன்னாடி உங்களுக்கு அவமானமாக இல்லை காவல்துறை அதிகாரிகளாக சொல்லிக்கொள்வதுக்கு? திறன்நிதி திருடுன்ட்டு ரீல்ஸ் போடுறதுக்கு நேரம் இருக்கா உங்களுக்கு? இதை நீங்கள் கண்டித்து நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த வேலை இப்போ ஒழுங்காக பார்த்துருப்பாரா? இப்பயாவது ஏதாவது நடவடிக்கை? ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கம்மா. இவருக்கு இப்போவும் சொல்கிறேம்மா, நடக்கிறது தெரியாதுமா. அடுத்தடுத்து சொல்கிறேன். 1.5 மாதம் ஆச்சா நம்ம வீட்டில் தாக்குதல் நடத்தி, எங்கெங்கிருந்தோ போய் சைபர் கிரைம் குற்றவாளிகள், இந்த குற்றவாளிகளை வேறு மாநிலங்களில் இருந்தெல்லாம் கைது செய்து காவல்துறை கொண்டு வருகிறதா? வாணிஸ்ரீன்னு ஒரு ஒரு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை கைது செய்தது அவ்வளோ கஷ்டமா? இந்த தருணம் வரை கைது செய்யல. சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த ஏப்ரல் இறுதியில் இந்த வாணிஸ்ரீ முன்ஜாமீன் தாக்கல் செய்த போது அந்த முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. இப்போ உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் தாக்கல் செஞ்சுருக்காங்க. நேற்றைக்கு முன்தினம் என்ன விசாரணைக்கு அழைத்தாங்க. நான் சேகர்பாபு பேசுனதெல்லாம் பென்ட்ரைவில் போட்டு கொடுத்துட்டேன். நான் வாணிஸ்ரீ கைது செய்ய முடியாத அளவுக்கு அவ்வளவு தலைமறைவாக இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாமர்த்தியமானவர் அவர். இங்கே தானே சுற்றிட்டு இருப்பாங்க. நேற்று கூட நாகேந்திரன் அவருடைய 2வது மகன் கைது செய்யப்பட்டிருக்காரு. நாகேந்திரன் நீண்ட நாட்களாக பல மாதங்களாக தலைமறைவாக இருந்தார். எப்படி பிடிச்சிங்க? அதுவும் கொலை வழக்குல ஒருத்தர் தலைமறைவா இருக்கிறதுக்கோ இந்த மாதிரியான வழக்குல தலைமறைவா இருக்கிறதுக்கோ வித்தியாசம். இவங்களுக்கெல்லாம் அப்படி சாமர்த்தியமா இருக்க முடியாதுமா இவங்களால. இன்னொன்று, அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீடியோ பதிவுகளை நானே அளித்தேன், அவர்கள்ட்டையும் இருக்கு. அவங்கெல்லாம் வெளில தானே சுற்றிட்டு இருக்காங்க. வாணிஸ்ரீ தலைமறைவு நான் ஒத்துக்கிறேன், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க, தலைமறைவு. அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவன் அந்த வீடியோவில் அட்டாக் பண்ண வீடியோவில் இருக்கிற அந்த ஒய்சி ராகவன், நுங்கை ஸ்ரீனிவாசன்லாம் செல்வப்பிறந்தை ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு போலீஸால் கைது செய்யப்படுறாரு. அவங்க காங்கிரஸ் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, அவனை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து யார் அது பண்ணதுன்ட்டு கேட்டான்னா சொல்ல போகிறாங்க. ஏன் பண்ணல? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்த விவகாரத்தை மீண்டும் மீண்டும் செய்தியாக்குகிறார். இப்போது இந்த காவல்துறைக்கும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சருக்கும் இது அவமானமாக இல்லையா? இதுவரை கைது செய்யவில்லை, இனியும் கைது செய்ய மாட்டார்கள். நான் சொல்கிறேன், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் நம்ம வீட்டில் நடந்த அந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், சிஎம் வந்து போய் அவன் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுன்ட்டு சிஎம் உத்தரவு போட்டார் நான் சொல்லலை. அவருக்கு தெரியாது, சேகர்பாபும் செல்வப்பிறந்தை சேர்ந்து செஞ்சுட்டாங்க. அவர் கவனத்திற்கு வந்த பிறகாச்சும் அது என்ன ஆச்சுன்னு எனக்கு சொல்லுங்கன்ட்டு சொல்லியிருக்கலாம் இல்லவா? சொல்லியிருப்பாங்க சார், அன்றைக்கே கைது பண்ணிட்டோன்னு சொல்லியிருப்பாங்க. நம்பிக்கிறதா? பேப்பரில் வருதில்ல நியூஸு. இன்னொன்று, கட்சிக்காரர்கிட்ட கேட்டு என்ன அரெஸ்ட் பண்ணாங்களே கேட்டால் சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு அதற்கு அக்கறை இல்லை. இதை பயன்படுத்தி தான் அதிகாரிகள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறேன். அப்போ இந்த லட்சணத்தில் காவல்துறை இருந்தால் எப்படி நீங்கள் நல்லாட்சி தருவீங்க? எப்படி மீண்டும் தேர்தலில் ஜெயிப்பீர்கள்? அந்த காவல்துறையே மிக சிறப்பாக செயல்படுதுன்னு பேசுகிறீங்க, அதையும் எழுதி கொடுக்குறாங்க, படிக்கிறீங்கன்னா இவர் எப்படிப்பட்ட முதல்வர்னு தெரியுதா? இவர் இப்படி இருந்தால் அதிகாரிகள் என்ன ஆட்டம் போடுவார்கள் என்பது தெரிகிறதா? எப்படி இந்த ஆட்சி தொடர்வதற்கு நம்ம அனுமதிக்க முடியும்? இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். பத்திரிகை சுதந்திரம் பற்றி ரொம்ப நீண்ட விளக்கத்தை எல்லாம் முதல்வர் கொடுத்தார். நம்ம தான் 3 பேரும் கேஸ் வாங்கியிருக்கோமே, வாராகியை பற்றி பேசியதற்காக நமக்கு மீது வழக்கு போட்டார்கள். வாராகி ஒரு ட்வீட் போடுறார், பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி முதல்வருக்கு பேசுவதற்கு அருகதை இல்லை, தகுதி இல்லைட்டு ஒரு ட்வீட் போடுறார். 1 மணி நேரத்தில் விருகம்பாக்கம் போலீஸ்லேருந்து அவரது மனைவிக்கு சம்மன். உங்களுக்கு மீது ஒருத்தர் புகார் அளிச்சிருக்காரு, அது சம்மந்தமாக நீங்கள் நேரில் ஆஜராக வேண்டும். அது என்ன மேட்டர்னா, வாராகி டைஷாவில் குடியிருக்கார். டைஷா என்ற குடியிருப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சொந்தமாக வாங்கி குடியிருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு. சென்னை மாநகர ஆணையர் அருண் டைஷாவில் தான் குடியிருக்கிறார். காலையில் வாக்கிங் போகும்போது அருணும் வாராகியும் நேர் எதிரே நடக்கிறார்கள். அருணால் தாங்கிக்க முடியல, இவன் அக்யூஸ்டு
இத்தனை கேஸ் குண்டாசு போட்டோம், இத்தனை கேஸ் போட்டோம், இவன் நமக்கு எதிர்க்க நம்ம இருக்கிற ஏரியாவில் வாக்கிங் வரானே, நாம் தங்கிற அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கானே, அங்கேருந்து இவனை காலி செய்ய வேண்டும். வராகி வாடகைக்கு குடியிருக்கக்கூடிய அந்த வீடு என்பது ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுடைய வீடு. அங்கே ஒரு வாடகைக்கு ப்ராப்பராக ஒப்பந்தம் போட்டு குடியிருக்கிறார். இவங்க போலீஸ் நம்ம வீட்டுக்கு பண்ணாங்கல்ல, வீட்டு ஓனர்கிட்ட மிரட்டி காலி பண்ண சொன்னாங்க. இதே போல் வர அந்த ஐஏஎஸ் அதிகாரிகிட்டையும் அவர் இறந்து விட்டார், அவர் மனைவி அந்த வீட்டை நிர்வாகம் செய்து வருகிறார். அவங்க மனைவிக்கிட்டையும் நீங்கள் அவர் காலி பண்ண வைங்கன்னு சொல்லும்போது இவங்க காலி பண்ண சொல்லி நெருக்கடி தர்றாங்க வாடகைக்கு வீட்டு உரிமையாளர். அவர் சிறையில் இருக்க வரைக்கும் அது கொஞ்சம் தாமதமாகுது. சிறையிலேருந்து வெளியில் வந்த உடனே உங்களுக்கு வாடகை தானே வேணும், வாடகை தர்றேன், நான் இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும் காலி பண்ணுறது, அதெல்லாம் முடியாது, இப்போவே காலி பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் கோர்ட்டில் போய் சிவில் சூட்டு ஃபைல் பண்ணிட்டார். இது தெரியல, வாடகைதாரர்கள் போயிட்டு என்ன நீங்கள் சட்டவிரோதமாக காலி செய்ய சொல்லக்கூடாதுன்னு. இன்னொன்று ரெண்ட் கொடுக்காமலாம் இல்லை, சில காரணங்கள் சொல்லணும். அந்த வீடு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தேவைப்படுது, அந்த மாதிரி காரணம் சொன்னீங்கன்னா ஏற்றுக்கொள்ளும், நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் திரு வராகி அவர்கள் சார்பில் சிவில் சூட்டு ஃபைல் பண்ணப்பட்டு நம்பர் ஆகி லிஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அவங்க ஓனர் வீட்டை காலி பண்ண மாட்டாங்கன்னு புகார் கொடுத்துருக்காங்க. இதை போலீஸ்க்கு என்ன வேலை? விசாரிக்க முடியுமா? நீ ஃபஸ்ட்டு எதுக்கு சம்மன் கொடுக்குறீங்க? அப்போ உங்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய அதிகாரி தன்னுடைய சொந்த நலனுக்காக இப்படி இந்த காவல்துறை இப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், அதிகாரத்தை இப்படி துஷ்பிரயோகம் செய்கிறாரு. இதை கட்டுப்படுத்த துப்பு இல்லைன்னா நீங்களாம் எதுக்கு சார் செய்யாமல் இருக்கீங்க? அப்போ என்ன முதல்வர் நீங்கள்? மக்கள் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? யோசிச்சு பாருமா. ஏற்கனவே இந்த பிரசன்னா விஷயத்துல குழந்தை விஷயத்துக்காக போலீஸ் உள்ள வந்தாங்கல்ல, அதே மாதிரி இது உள்ளே வரதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. மேட்ரு பெண்டிங், சிவில் சூட் நம்பர்டு 4வது சம்மன் இது. இதே அருண், சிவில் விவகாரங்களில் காவல்துறையினர் தலையிடக்கூடாது, சிவில் விவகாரங்களில் விசாரணை நடத்துவதென்றால் கமிஷனரின் ஆணையை பெற வேண்டும், உத்தரவு பெற்ற பின்புதான் சிவில் விவகாரங்களில் விசாரணை நடத்த வேண்டும்னு அருண் உத்தரவு போட்டிருக்கு. அப்போ விருகம்பாக்கம் காவல் நிலையத்திலேருந்து சம்மன் வருதுன்னா அருண் உத்தரவு இல்லாமல் வருமா? அது நமது சேனலுக்கு ஒரு தம்பதியினர் பேட்டி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? கேகே நகரில் வீடு பறி கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அஃபேர் போடல. நம்ம நிகழ்ச்சி வந்த பிறகு சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க, இன்றைக்கி வரைக்கும் அஃபேர் போடல. விருகம்பாக்கத்தில் ஒருத்தர் வீடை காலி பண்ணுறாங்க, எங்கள் வீட்டை காலி பண்ணலங்கன்ட்டு ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரை இவங்க தான் கொடுக்க வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி வாடகை வந்தால் போதும் வாங்கிட்டு இருக்க போகிறாங்க, அவங்க இது காலி பண்ண சொல்கிறாங்க. ஒரு லியோ சொன்னது தான், நான் குடியிருக்கிற இடத்துல நீ எப்படி குடியிருக்கலாம் பாரு என்ன பண்ணுறேன். அதுவும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பொம்பளைங்களை ஹேரஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஒப்பந்தம் திரு வராகி அவர்களின் மனைவி பெயரில் போடப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு சம்மன். இப்போதும் ஒரு அட்வொகேட்டை வச்சு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவார், உங்களுக்கு அதிகாரம் இல்லை, மேட்ரிக்ஸு கோர்ட்டில் பெண்டிங், சிவில் கோர்ட்டில் பெண்டிங், நீ விசாரிக்க முடியாதுன்னு தான் நோட்டீஸ் அனுப்பி போகிறாரு. அப்போது உங்களால் எதிர்க்க வாக்கிங் வரான் ஒருத்தன்னா அதை தாங்கிக்க முடியாமல் நீங்கள் போலீஸ் இப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை வேடிக்கை பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன செய்யுங்க? இதில் உங்களுக்கு கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது, செலிப்ரேட் பண்ணுறதுக்கு? இது எதுவுமே தெரியாமல் நான் தொடர்ந்து இந்த அதிகாரிங்க முட்டு சந்து கூட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன்ல, கூட்டு வந்துட்டாங்க. இனிமேல் நீங்கள் இந்த டேமேஜை சரி பண்ணவே முடியாது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த ஆட்சி மோசமாக சீரழியும். தன் கண் முன்னால் தனது சாம்ராஜ்யம் சரிவதை முதல்வர் பார்க்கத்தான் போகிறார், ஒரு வழியே இல்லை. சென்னை மாநகராட்சியில் நடைபெறக்கூடிய ஊழல்கள் குறித்து நம்ம சேனலில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த கழிவறை சுத்தம் செய்வதில் பண்ணுற ஊழல், அதுக்கப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்க்கிங் சம்மந்தமாக ஏராளமான ஒரு செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. அதற்கு பிறகு முடிந்து போன வேலைகளுக்கு கார்ப்பரேஷன் புதிதாக டெண்டர் விட்டுருக்கிறதுன்றதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக சென்னை கார்ப்பரேஷன் நிதியை வசூலிப்பதற்காக பத்திரங்களை வெளியிடுகிறதுன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. பாண்ட்ஸ், அரசுகள் பத்திரத்தை வெளியிடும், மாநில அரசுகள் பத்திரத்தை வெளியிடும், மத்திய அரசும் பத்திரத்தை வெளியிடும். அதாவது அது பத்திரங்கள்னால் என்னென்னா, சென்னை மாநகராட்சி பத்திரங்களை வெளியிடும், அது அரசு வெளியிடக்கூடிய பத்திரம் இல்லையா? நீங்கள் அந்த பத்திரத்தை விலை கொடுத்து 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லிட்டு இந்த பத்திரம் இருக்கும், அந்த பாண்டை நீங்கள் விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா 10 FD மாதிரின்னு வச்சுக்கோங்க, மாதம் மாதம் நம்மளுக்கு வட்டி தருவாங்க. அந்த பாண்டு மெச்சூர் ஆகும்போது இந்த வேல்யூவோட வரும். மாதம் தனி நபர்கிட்ட நம்ம வாங்குறத விடையும் அரசுகள் கிட்ட வாங்குறது உத்தரவாதம். இந்த பணத்தை மாநகராட்சி வாங்கி 5 வருஷம் கழிச்சு தானே திருப்பி தரணும். 10 இயர் பாண்டு 10 வருஷம் கழிச்சு தானே திருப்பி தரணும். அது வரைக்கும் மாநகராட்சி இதை பயன்படுத்தி கொள்ளும். இதுபோல் அரசுகள் தான் இது வரைக்கும் பாண்டு வெளியிட்டு வழக்கம். முதல் முறையாக 200 கோடியை சேகரிக்கும் அளவுக்கு சென்னை மாநகராட்சி பாண்டு வெளியிடுகிறது. இதற்காக ரிசர்வ் வங்கியிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது என்று சொல்கிறேன். நல்ல விவகாரம் தானே சார். எவ்வளோ மினிமம் சார்ஜ்னு கேட்டிங்கன்னா நான் கூட மாதம் வட்டி வாங்கிட்டேன். உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லாம் முடக்குனது இன்னும் போதாது என்று நினைக்கிறேன். இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க அக்கௌண்ட்டையும் முடக்கணும்.
5 லட்சம் ரூபாய் ஒரு பாண்டு 10 வருஷத்துக்கு. இப்போ ஏற்கனவே இந்த ஊழல்களை எல்லாம் நான் குறிப்பிட்டேன். இப்போ இந்த பாண்டு இவ்வளோ அவசரமாக நீங்கள் இந்த பாண்டு வாங்குறதுக்கான காரணம் மாநகராட்சி நிதி இல்லாமல் கடன் வாங்கியிருக்கிறது என்று மேயர் திருமதி பிரியா மாமன்ற கூட்டத்திலேயே சொன்னார், உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த பாண்டு வாங்குறதுக்கான இவ்வளோ அவசரமாக மீண்டும் கடன் வாங்குவதற்கான தேவை என்ன? இதையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடணும் இல்லையா? வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும்? இதையும் இவர் அனுமதித்து கொண்டு தானே இருக்கிறார். நேற்று அந்த பத்திரிகை சுதந்திரம் பத்திரிகையாளர்கள்லாம் சந்தித்து முதல்வர் உரையாடினார். அந்த சென்னை மாநகராட்சியில் நடந்த ஊழல்களை எல்லாம் தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டிருந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியாளர் மாநகராட்சி பீட்டு பார்த்துக்கிட்டு இருந்தவர் தூக்கி செக்ரட்டரியேட் போட்டாங்கன்றது நம்ம நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சோம். அவரே பதிவு செஞ்சிருந்தார், நம்ம நிகழ்ச்சியிலையும் பேசணும். நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் எடுப்பா. மொத்தம் எத்தனை விளம்பரம் வந்தது சொல்லுங்கள். ஜாக்கெட் ஆடு மட்டும் 4 இல்லை இன்சைடு சென்டர் பேஜ் ஆடுன்னு கொஞ்சம் வந்துட்டு அது வந்து ஒரு 4. இது போக கட்சியினர் அளித்த விளம்பரங்களும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதிகம் வந்திருக்கிறது. ஆமாம். இப்போது அரசு சொன்னதும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியாளர் திரு ஓம் ஜஸ்வின் அவர்களை மாற்றினார்கள் அல்லவா, அதற்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கூடுதல் விளம்பரம். கைமாறு தினமலருக்கு ஒரு ஜாக்கெட் ஆடு, ஹிந்துவில் ஒரு ஜாக்கெட் ஆடு வந்திருக்கு, டிடி நெக்ஸ்ட்டில் ஒரு ஜாக்கெட் ஆடு. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு 8 பக்கம் வண்ண விளம்பரம். வருமானம் என்னாச்சு? இப்படி ஆட்சி நடத்தி கொண்டு, இப்படி ஊடகங்களை கைக்குள் வைத்து கொண்டு நல்லாட்சி நடத்தணும்னு பேசுறதுக்கு வெட்கமாக இல்லை? ஸோ இப்போ இந்த கார்ப்பரேஷனுக்கு கடன் நிதி வாங்குறாங்க இல்லையா பத்திரங்கள் மூலமாக, அந்த காசெல்லாம் இந்த விளம்பரம்லாம் கொடுக்கறதுக்கு யூஸ் கார்ப்பரேஷன் மேலும் ஊழல் செய்வதற்கு தான் இந்த நிதி பயன்படும். கார்ப்பரேஷன் இப்போ இந்த பாண்டு ரிலீஸ் பண்ணுறது மூலமாக 200 கோடியை வசூலிப்பது என்று கார்ப்பரேஷன் முடிவெடுத்திருக்குது. இந்த 200 கோடி வந்தானா அந்த 200 கோடி கார்ப்பரேஷன் நிதி வந்துடுது அல்லவா, அதுக்கு ஒரு ஸ்கீமை போடுவாங்க. ஸ்கீமை போட்டு மொத்தத்தையும் சொன்னிட்டு போயிடும். இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு மாநகராட்சியும் இது போல பாண்டு வெளியிட்டதில்லை என்று இந்த செய்தி தெரிவிக்கிறது. அப்போ எப்படி ஆர்பிஐ வந்து அனுமதி கொடுத்துருக்கு? பாண்டு வெளியிடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குல்ல, நீங்கள் அதை வாங்கி ஊழல் பண்ணுறீங்களா இல்லையான்றதுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னொன்று, கவர்மெண்ட் தானே, தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே பர்மிஷன் கேட்குது. செபி கிட்ட வாங்கணும். பாண்டுன்றதுனால பங்குச்சந்தையின் கீழ் இது வருகிறது. செபி வந்து ஒரு இது திருப்பி இந்த செபியோட பர்வியூ என்ன? இந்த பாண்டை வாங்கக்கூடிய கார்ப்பரேஷன் சரியான முறையில் இந்த பணத்தை 10 ஆண்டுகள் கழித்து திருப்பி செலுத்துகிறதா, இந்த பாண்டை வெளியிடுவதற்கான அதிகாரம் இந்த நிறுவனத்திற்கு இருக்கிறதான்றது தான் செபியோட பர்வியூ. பார்த்துட்டு ஒழுங்காக திருப்பி தராங்களா, சரி ஓகே இவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்காங்க, இவங்களுக்கு திருப்பி செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அந்த பாண்டை வாங்கி இவங்க திருட்டுத்தனம் பண்ணுறது செபிக்கு எப்படி தெரியும்? இப்போ ஒரு தனியார் நிறுவனம் ஐபிஓவில் ஃபண்டு ரைஸ் பண்ணி டுபாக்கூர் வேலை பண்ணால் அந்த ஷேரை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு கார்ப்பரேஷன் பாண்டு வெளியிடும் போது அதை வாங்கி என்ன செலவு பண்ணால் செவிக்கு என்ன? இது ஒரு அரசு நிறுவனம் அல்லவா? வெளிப்படையாக எப்படி சுரண்டுறாங்கன்னு பாருங்கள். நம்ம தொடர்ந்து மாநகராட்சி புது ஸ்கீமாக போடுறாங்க. ஆமாம், ஒரு காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பாலம் கட்டுறதில்ல, கட்டிடங்கள் கட்டுவதில்ல, இதில் தான் வந்து ஊழல் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நீதிபதி சொல்லியிருந்தாங்க, ஆட்சியாளர்களோட பேராசையால் இது வந்து ஒரு என்ன சிட்டியே வந்து கட்டிட காடுகளாக மாறி இருக்குன்னு. இப்போ ரொம்ப இறங்கி ஏழை மக்கள்கிட்ட பார்க்கிங்கு, துப்புரவு தொழிலாளிகள் கிட்ட அந்த பணம், டாய்லெட்ல அதில் அந்த பணம், இப்படி இறங்கிட்டாங்க சார் ஊழல் பண்ணுறதுக்கு. அரசின் பேரை சொல்லி அவங்க வந்து பிச்சை தான் எடுக்கல. ஆமாம், மற்ற எல்லாமே பண்ணாங்க. இது பாண்டே பிச்சை தானே, வேற என்ன? வரியாக வசூல் செய்வது வேறு, பாண்டு வெளியிட்டீங்கன்னா பிச்சை தான். இது பிச்சை எடுத்து திருடணுமா? அப்படியே இன்னொன்று சார், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் கன்செஷன். இது ரொம்ப முக்கியம். அதாவது ஏற்கனவே வசூலானப்போ ரொம்ப கராராக இருந்து நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த சொத்து வரியெல்லாம் வசூல் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த ஸ்கீம் என்னென்னா, அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஜூலை மாதம் கட்ட போகிறீங்க டேக்ஸு, இல்லை அல்லது இந்த ஆண்டுக்கு ஜூலை மாதம் கட்டணும் இல்லையா, முதல் அரை ஆண்டுக்கு ஜூலை மாதம் கட்டணும். இப்போ அட்வான்ஸாக கட்டினீங்கன்னா 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட். எப்படி இருக்கு? செப்டம்பர் மாதத்துக்கான காசு கட்ட சொல்கிறாங்க. அதையும் வாங்கி திருடுறதுக்கு பொடி கொள்ளையடிக்கிற இந்த பாருங்க மாலதி, எல்லா கவர்மெண்ட்லேயும் ஊழல் நடக்கும். அதிமுக ஆட்சியில் நடக்கும், பிஜேபி ஆட்சியில் நடக்கும். நான் பல அரசு ஒப்பந்ததாரர்களை சந்தித்திருக்கிறேன். அதிமுகவில் 7%. ஓகேவா? கொடுத்தா வெண்ணெயில் கத்தி போகிற மாதிரி வேலை சீராக நடக்குன்ட்ருக்காங்க. கொடுத்த பிறகு உள்ளூரில் எந்த கட்சிக்காரனோ எந்த அதிகாரியோ மிரட்டி காசு வாங்குற வேலை எங்கேயுமே இருக்காதுங்க. 60% இங்கே லஞ்சம் மட்டும். 60%. ஒரு பாலத்துக்கு வந்து இதைத்தாயா கான்ட்ராக்டர் கேட்குறாங்க. 60%க்கு பிறகு 40% வச்சுக்கிட்டு நான் என்ன சார் வேலை செய்கிறது? அதில் லாபம் வேற பார்க்கணும். எனக்கு எப்படி நிற்கும்னு பெரும்பாலான ஒப்பந்ததாரர்கள்
மத்திய அரசு பணி எடுக்க செஞ்சுட்டாங்க. இப்போ நான் ஒரு சிவில் கான்ட்ராக்டர்னா என்னால் கொடுத்து மாடல நான் போய் இனிமேல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எடுக்கலாம். அங்கே எப்படி சார்னு கேட்டேன். அங்கே ஆரம்பத்தில் ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க, கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே வராது சார். இதெல்லாம் முடிச்சுட்டு பில்லு வாங்கும்போது திருப்பி காசு 100 கோடி ரூபாய் ஒரு ப்ராஜெக்ட்டுக்குன்னா இவங்க பட்ஜெட்டே 300 கோடின்னு போடுறாங்க தமிழ்நாட்டில். அதுலேயும் 60%. எனக்கு என்ன சார் நிற்கின்றாங்க கான்ட்ராக்டர். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் அத்தனை பேரும் இந்த ஆட்சி ஒழிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நிற்கிறத தாண்டி 40% தான் அவங்க ஒதுக்குறாங்கன்னு வைங்களா, அதில் எந்த அளவுக்கு தரமாக பண்ணிட முடியும்? முடியவே முடியாது. 60% நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த தர கண்ட்ரோலை நீங்கள் எப்படி கேள்வி கேட்க முடியும்? அதனால தான்மா முடிந்து போன வேலைகளுக்கு டெண்டரு. புரியுதா? எப்படிலாம் சுரண்டுகிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், முடிந்து போன வேலைக்கு டெண்டர் விட்றாங்கன்னா இந்த முடிந்து போன வேலைக்கு டெண்டர் என்ற செய்தி வந்ததும் அதற்கு பொறுப்பான மாநகராட்சி AE² ஒருவரை பணியிடை நீக்கம் செய்துவிட்டோம் என்று கார்ப்பரேஷன் கமிஷனர் தகவல் தெரிவித்திருக்கிறார். இங்கே மாநகராட்சியில் விசாரிச்சா சொல்கிறாங்க அவன் மாட்டிக்கிட்டான். எல்லா ஜோன்லையும் தான் நடக்குதுன்றாங்க. அத்தனை ஜோன்லையும் இந்த வேலை தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதோடு இல்லாமல் சென்னை மாநகராட்சியில் ஒரு ஜோனில் இது எல்லாமே ஒரு முதல்வரின் 4 ஆண்டு சாதனைகளாக தாராளமாக சொல்லலாம், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சென்னை மாநகராட்சியில் ஒரு ஜோனில் துப்புரவு தொழிலாளிகளாக பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு பாலியல் சீண்டல் இருக்கிறது என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு ஒரு செய்தி வெளியிடுகிறது. 28 ஏப்ரல் 2025 அன்று இந்த செய்தி வெளியிடுகிறது. பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. லத்திகா என்ற சானிட்டரி ஒர்க்கரு 13 ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறது, அந்த லத்திகா சொல்கிறது என்னென்னா, நான் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நான் அந்த துப்புரவு பணியை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் என்னோடய ஜோனில் என்னை போலவே பணியாற்றக்கூடிய சக துப்புரவு தொழிலாளிகளாக பணியாற்றக்கூடிய பெண்கள் பயோமெட்ரிக்கில் கையை வச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க, வேலை செய்கிறதில்ல. அவங்க வேலையையும் சேர்த்து நான் செய்கிறேன். நான் என்னோடய சூப்பர்வைசர்கிட்ட போயிட்டு, என்ன சார் அவங்கெல்லாம் வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணு. என் பையனுக்கு வயசு 20 வயசாகுது, என்னை பார்த்தீங்கல்ல, எனக்கு 50 வயசு, அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. எனக்கு 50 வயசு, இந்த வயசில் போய் என்ன இப்படி கேட்குறானே, நான் இதை வெளியில் சொல்கிறது கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது. இது போல் 3-4 தொழிலாளிகள். ஜெயபாரதின்னு இன்னொரு பெண், அதுவும் பெயர் மாற்றப்பட்ட பெயர். அது 5 நிமிஷம் வெயிலுக்காக நான் உட்காந்தா கூட சூப்பர்வைசர் அப்படி திட்டுவார். என்னை இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுற இடத்துல பாலியல் சீண்டல்ன்ற விஷயம் என் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்னை வேலைக்கு போட மாட்டாங்க. நான் போய் சம்பாதிக்கிற இந்த சம்பாத்தியம் ஏதோ எங்கள் வீட்டில் எனக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியாக உதவியாக இருக்குது, அதனால நான் இந்த வேலைக்கு வர்றேன். இங்கே எங்களை இப்படி பண்ணால் நாங்கள் எங்கே போய் முறையிடுறது என்று இந்த செய்தி வெளியாகிறது. செய்தி வெளியானவுடனே அவசரமாக ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அம்பத்தூர், நீங்கள் சொன்ன மாதிரி அம்பத்தூர் ஜோன் 84 வார்டு 84 உடனே இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக ஒரு விசாரணை நடைபெறுகிறது. அந்த விசாரணையில் வெறும் ஆண்களாக அமர்ந்து விசாரணை புகார் அளித்த இந்த பெண்களை மிரட்டி இருக்கிறார்கள். ஆண்களாக உட்காந்து விசாரிச்சிருக்காங்க. என்னவா நீ சொல்கிற குற்றச்சாட்டு உண்மை மாதிரி தெரியலையே, இந்த ரீதியில் விசாரணை நடந்திருக்கு. 2வது கட்டமாக 5 மே 2005 அன்று பிரவீனான்ற ஒரு செய்தியாளர், எக்ஸ்பிரஸ் செய்தியாளர், இந்த விசாரணை சரிவர நடைபெறவில்லை. இன்னொன்று, அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறது எப்படி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகும்ட்டு விசாரணையிலே கேட்குறாங்க. இதற்கு பிறகு இதையும் எக்ஸ்பிரஸ் மே மாதம் செய்தியாக வெளியிடுகிறது. செய்தி வெளியிட்ட பிறகு 4/5/2005 அன்று சென்னை மாநகராட்சி ஆணையர் மாநகராட்சியின் 15 மண்டல உதவி ஆணையர்களுக்கும் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தில் சென்னை மாநகராட்சி மண்டலங்களில் பணிபுரியும் பெண்களுக்கு பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எதிரான இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியை ஒவ்வொரு மண்டலத்திற்கும் அமைக்கணும்னு சொல்லிட்டு 4/5/2025 2 எக்ஸ்பிரஸ் ஸ்டோரி வந்த பிறகு கார்ப்பரேஷன் கமிஷனர் கடிதம் எழுதுகிறார். சரி, நடவடிக்கை எடுத்துறான்னு பார்ப்போம், வச்சுக்குவோம். இன்னொன்று, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013 கீழ் இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ICC என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இன்டர்னல்ஸ் கம்ப்ளைண்ட் கமிட்டியை அமைக்க வேண்டியது ஆப்ளிகேட்டரி கிடையாது, மேண்டேட்ரி. இது கட்டாயம். துப்புரவு தொழிலாளிகளாக இருந்தாங்கன்னா நீங்கள் கமிட்டி அமைக்காமல் இருப்பீங்களா? இவங்களுக்கு கமிட்டி இருக்குது. ஏற்றளவில் இது சட்டம் என்பதால் ஏற்றளவில் கமிட்டி இருக்கிறது. இந்த கமிட்டி எங்கே இருக்குது தெரியுமா? ரிப்பன் பில்டிங்கில் இருக்குது. எங்கே? 15 மண்டலங்களுக்கும் சேர்த்து ரிப்பன் பில்டிங்கில் கமிட்டி வச்சுருந்தா யார் இந்த துப்புரவு தொழிலாளிகளை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா?
இந்த தகவல் அவங்களுக்கு தெரியுமா தெரியுமா? படிக்காததுனால தானே அவங்க துப்புரவு தொழிலாளியா இருக்காங்க. ஒர்க் பண்ற இடத்திலே வந்து அந்த committee இருக்கணும். ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட். அதே போல அந்த கமிட்டியில வந்து ஒரு பெண்ணு தான் வந்து தலைவரா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு குழுவிலும் குறைந்தது 4 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அதில் பெண்கள் நலனுக்காக அர்ப்பணிப்புள்ளவர் ஒருவர் இருக்க வேண்டும். இக்குழுக்களில் சென்னை மாநகராட்சி மண்டலங்களை சேர்ந்த மூத்த பெண் அதிகாரி தலைமையில் இது இருக்க வேண்டும். இதெல்லாம் தெரியுதுல, வக்கனையா போய் எழுதுறீங்கல்ல. அப்போ பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு மண்டலங்களில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஐசிசி அமைக்கணுன்ற இந்த குறைந்தபட்ச அடிப்படை அறிவு கூட இல்லாமல் தானே நீங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அந்த துப்புரவு தொழிலாளிகள் மேலே உங்களுக்கு மரியாதையே கிடையாது இல்லையா? ஒரு பெண் வந்து துப்புரவு தொழிலாளின்ற வேலைக்கு வராங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க, அந்த சம்பளம் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வேலையில் இருக்க பெண்களை இவ்வளோ கீழ்த்தரமாக அப்படிதாம்மா இருக்கும் ஒர்க் பிளேஸில். நான் வந்து இதை நியாயப்படுத்துறதா சொல்ல, இதை தடுக்கிறது ஒரு அரசோட கடமைன்றேன். நீ ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட போய் அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்றது ஆராயிறது நம்ம வேலை கிடையாது. அவன் அப்படி அதெல்லாம் நடக்கும். அதுக்கு தானே இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் கமிட்டி போட்டிங்கன்னா இந்த பெண்கள் அந்தந்த ஜோனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்காக தானே சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ஏன் நடக்கிறாங்கன்னா ஹீஸ் அன் அனிமல், அது மாதிரி நடக்கிறான். ஒரு ஏழை தொழிலாளி வருது, அதுக்கிட்ட போய் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறான்னா அவன் எப்படிப்பட்ட மனிதன்? இல்லை சார், இப்போ அந்த அவங்க வந்து விசாரிச்சாங்கன்னாங்களா, அதில் ஒரு 2 பெண்களை கூட சேர்த்து விடுறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் சொல்லுங்க. ஒரு 4/8 ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த விசாரணையாவது ப்ராப்பராக நடத்தணுமா இல்லையா? இந்த கமிட்டி எதுக்கு அமைக்கிறாங்கன்னா, 2வது இந்த விசாரணை ஒழுங்காக நடைபெறவில்லை என்ற பிறகு இந்த கமிட்டி. இப்போ இந்த நிர்வாகம் ஓவராலாக இந்த நிர்வாகம் எப்படிப்பட்ட நிர்வாகமாக இருக்குன்னு தெரியுதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம யாரெல்லாம் சொல்கிறோமோ அவங்களெல்லாம் பிடிச்சி நீ உன் பொண்டாட்டியை பார்த்தியா, உன் அம்மாவை பார்த்தியான்றது, உத்தரப்பிரதேசத்தில் போன்றது, இந்த மாதிரி வேலைகளில் தான் இந்த ஆட்சி ஒழிய வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கேன் தெரியுதா? இதெல்லாம் வெளியில் வந்த செய்திமா, வெளில வராமல் இது போல எத்தனை நடந்து கொண்டிருக்கும். அதுதான் சார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி இது வெளியே வந்ததுன்றதே ரொம்ப ரிப்போர்ட் நியாயமான ரிப்போர்ட் எழுதிருக்குது. எடுத்து அந்த எக்ஸ்பிரஸ் நிர்வாகம் இடம் கொடுக்குது. ஒரு ரிப்போர்ட்டை தூக்கி விட்டாங்களா ஓம் ஜஸ்வினா? என்ன தப்பு பண்ணார் அவரு? இதில் பத்திரிகையாளர்களோட சந்திப்பு வேறு. சார், கேரளாவில் கவர்னருக்கு எதிரான பில்லை வந்து பின்வாங்கப்பட்டிருக்கு, திரும்ப பெற்றிருக்காங்க. என்ன காரணம் சார்? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கிறது. நீங்கள் தான் சொல்லுங்கள் காரணத்தை, நான் கேட்பேன். யார் பதில் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். தமிழகத்தை போலவே கேரளாவும் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர்களின் அதிகாரத்தை வரையறுக்க வேண்டும். நாங்கள் இந்த மாதிரி 18 பில் அனுப்பிச்சிருக்கோம். 18 பில்லுக்கு ஆளுநர் கையொப்பமிடவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் கேரளாவும் தமிழக அரசை போலவே வழக்கு தொடுத்திருந்தது. தமிழக அரசு வழக்கில் தீர்ப்பு வந்துவிட்டது. கேரள அரசு தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு வரவில்லை. கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பு எங்களுக்கும் பொருந்தும், நாங்கள் வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். கேரள அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் அட்டர்னி ஜெனரலுமான திரு கே வேணுகோபால் ஆஜராகி நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் என்று சொல்கிறார். மத்திய அரசு வழக்கறிஞர், மத்திய அரசு சார்பில் ஆஜரான திரு துஷார் மேத்தா அவர்கள் வழக்கை வாபஸ் வாங்கக்கூடாது. அப்போ அவங்க தான் வாபஸ் வாங்கிறாங்களா? தமிழ்நாடு வழக்கு வேறு, இது வேறு, நீங்கள் விசாரிங்க, வாபஸ் வாங்க விடாதீங்க என்று வாதிடுகிறார். என்ன காரணமாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் வேறு, இப்போ வந்து வேறு. அதே போல் இந்த வழக்கின் மூலம் வந்து அந்த தீர்ப்பை வந்து மீண்டும் வந்து இதுதான் காரணம். மத்திய அரசால், பிஜேபி அரசால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இல்லை, இப்போ இதை முன்னோடி வழக்காக அவங்க எடுத்து கேரளத்தில் இருக்க அந்த வழக்கறிஞர்கள் அவங்களும் இதை வந்து ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு இந்த வழக்கை அனுப்பி, அல்லது கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு அனுப்பி தமிழக வழக்கில் ஆளுநர்களின் அதிகாரத்தை குறைக்குமாறு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யலாம் அல்லவா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதில் சொல்லிட்டாங்கல்ல, கவர்னர் சூப்பர் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி கிடையாது. ஒரு பில்லை 2வது முறை பரிசீலனைக்கு ஒரு மாநில அரசு அனுப்பினால் கையொப்பம் தான் இட வேண்டும். குடியரசுத் தலைவருக்கும் இது பொருந்தும். அந்த தீர்ப்பு வந்த உடனே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எல்லாம் திட்ட விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? குடியரசு துணைத் தலைவரத்தை தலையிடுகிறார்கள், அரசியல் நிர்வாகத்தை தலையிடுறாங்க. இதையும் பொருத்தி பார்க்க வேண்டும். கேரள கவர்மெண்ட் தான் வழக்கு தொடுத்துச்சு. இல்லைங்க, தமிழ்நாடு இதில் கவர் ஆகிடுச்சுங்க. இப்போ தமிழ்நாடு வழக்கு அதுக்கும் பொருந்தும். அவங்க கேட்டதும் 18 பில்லு பெண்டிங்காக இருக்குது, இஷ்டத்துக்கு வச்சுன்னுக்கிறாரு, கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, சட்டம் இயற்ற முடியல. கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டி தொடர்பான ஒரு வழக்கு தான் நினைக்கிறேன். 18 பில்ஸு சொல்கிறது, அதெல்லாம் வாபஸ் வாங்கக்கூடாது. ஸோ இப்போ நீதிபதிகள் சொல்லலாம்ல சார், அவங்க வாபஸ் வாங்கிக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அதை சொல்லியிருக்காங்க நேற்று. அரசுக்கு, கேரள அரசுக்கு வாபஸ் வாங்குவதற்கு உரிமை இருக்கிறது. இருப்பினும் மத்திய அரசு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிப்பதால்
வாபஸ் வாங்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்காக அடுத்த வாரத்திற்கு வழக்கை தள்ளி வைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் போய் ஆஜரே ஆகலாம், என் கேஸு நான் வாபஸ் வாங்குறேன். அதையும் தாண்டி நீங்கள் மாட்டாடா அப்படி விசாரிக்கக்கூடாது தானே? ஆமாம், எது புரியல. இன்டென்ஷனாக சரி நான் அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு கொடுத்த நீங்கள் வந்து தீர்ப்பு இந்தியா முழுவதுக்கும் பொருந்தும், அதான் சுப்ரீம் கோர்ட் என்ற அதுக்கு தான் நான் ஓகேங்களா பொருந்தும். அப்படி இருக்கும்போது எனக்கு அங்கே தீர்ப்பு வந்துருச்சு, இது வந்து அவசியமற்றது சொல்லிட்டா எனக்கு தேவையில்லை, நான் ஆஜராக மாட்டேன். அதையும் தாண்டி உச்சநீதிமன்றம் சொல்லுமா? இல்லை நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லலாம். அது பற்றி மத்திய அரசும் கோரிக்கை விடுக்கலாம் உச்சநீதிமன்றத்தில். they are the சென்ட்ரல் கவர்மெண்ட். இருக்கட்டும், கேரள அரசு தொடர்ந்த வழக்கில் சில பாயிண்ட் இருக்குது, அதையும் தமிழக அரசு வழக்கில் அளித்துள்ள தீர்ப்பையும் இணைத்து பொருத்தி பார்த்து விரிவான ஒரு தீர்ப்பை அளியுங்கள் என்று கோரிக்கை வைக்கலாம். அதை நோக்கி தான் போகுது இது. பட் உச்சநீதிமன்றம் என்ன பண்ண போகுதுன்றது நமக்கு தெரியல. இவங்க இந்த வழக்கை வாபஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரே நோக்கம் தான், ஜஸ்டிஸ் பர்டிவாலா அளித்த அந்த தமிழ்நாடு கவர்னர் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்கிறதுக்கு தான். இவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆளுநர்கள் வழியாக எல்லா மாநிலங்களையும் ஆள வேண்டும்ன்றது தான் என்ன, அதான் உண்மை. அப்படி ஆண்டு கொண்டு இருந்தார்கள். கேட்டாங்கல்ல கவர்னர்கிட்ட, 6 மாதம் பில்லை கட்டி வச்சுட்டு 2வது ஏற்றி அனுப்பியதும் நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஏன் 6 மாதம் வந்து வச்சிருந்தீங்க? டைம் லிமிட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வில்சன் வாதாடினார் என்ன, ஸோ அது எங்களுக்கு பொருந்துன்னு சொல்கிறாங்க, விட மாட்டுறாங்க. இதை கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு அனுப்பி ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு ஒரு தீர்ப்பை வாங்கி அதன் மூலம் மாநில அரசுகளை ஆளுநர்கள் மூலம் பாஜக அல்லாத அரசுகள் எந்தெந்த மாநிலங்களில் இருக்கிறதோ அந்தந்த மாநிலங்களில் ஆளுநர்கள் மூலமாக ஆட்சி நடத்த வேண்டும் என்பது தான் இவர்களுடைய நோக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். சார், டாஸ்மாக் பாருகளில் வந்து என்ட்ரி ஃபீஸாக ஒரு 50 ரூபா வாங்குறதா சொல்கிறாங்க. அது 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 சம்மந்தமாக ஒரு செய்தி வந்திருக்கு, அது பின்னணி என்ன சார்? எக்ஸ்பிரஸில் இந்த செய்தி வந்திருக்கிறது. இது ஒன்றும் எக்ஸ்பிரஸில் செய்தி வந்த பிறகு தான் இது தெரிய வேண்டும் என்பதல்ல. டாஸ்மாக் பாரில் முன்னாடிலாம் வந்து ஏசி அறைக்கு செல்வதற்கு மட்டும் 20 ரூபாயோ 50 ரூபாயோ சார்ஜ் வாங்கிட்டு இருந்தாங்க. 20 ரூபா அப்படி தானேப்பா, ஏசி ரூம்னு வச்சுருப்பாங்க இந்த பாரில். இப்போ பார் உள்ள நுழையிறதுக்கே 20 ரூபாய் 30 ரூபாய் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போலாம் பாருக்கு போகிறதுக்கே சார்ஜா? இப்போது பார் உள்ள அந்த டாஸ்மாகோட அட்டாச்சு பார் இருக்குல்ல, அது உள்ள நுழைவதற்கே சார்ஜ். அந்த மதுக்கூடங்கள் அனுமதி பெற்று இயங்குகின்றன. மது வாங்குபவர்கள், டாஸ்மாக் நிறுவனத்தில் மது வாங்குபவர்கள் அருந்துவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக தான் டாஸ்மாக் நிர்வாகம் இந்த பாரை ஏலம் விட்டு அதன் மூலமாகவும் வருவாய் ஈட்டுகிறது. அந்த டாஸ்மாக் பாரை ஏலத்தில் எடுப்பவர்களுக்கு இது போல கட்டணம் வசூலிப்பதற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. இது சட்டவிரோதமாக வசூலிக்கப்படும் ஒரு கட்டணம். பல பார்களில் ஒரு நபருக்கு 1 மணி நேரத்திற்கு 10 ரூபாய் 20 ரூபாய் என்று போர்டு எழுதி வச்சு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது சட்டவிரோதம் அப்படின்ட்டு ஃபோட்டோ போட்டு எங்கெங்கெல்லாம் அந்த போர்டு வச்சுருக்காங்களோ அங்கே ஃபோட்டோவை போட்டு செய்தி போட்டிருக்காங்க. ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் எதற்காக வென்றால் அதை பார்த்து விட்டு அரசுகள் புரிந்து கொண்டு தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் இங்கே எத்தனை செய்திகள் வந்தாலும் செய்தியாளரை மாற்றுறாங்களே தவிர அந்த செய்தி தொடர்பான எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இது இந்த எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி நியூஸாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரியும். டாஸ்மாக் பாரில் எல்லா இடத்துலையும் 10 ரூபா 20 ரூபா. இதில் ஒருவர் சொல்லியிருக்கிறார், உள்ளே நுழையும் போது சொல்லவே மாட்டாங்க, முடிச்சுட்டு கிளம்பும் போது எங்களுக்கு 20 ரூபா, 1 மணி நேரத்துக்கு 20 ரூபா, நீங்கள் 2 மணி நேரம் நின்றுருந்தீங்க, முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் 1 மணி நேரத்தில் வேகமாக குடிச்சிட்டு கிளம்பியிருப்பேன், 2 மணி நேரம் உட்காந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது என்று சொல்கிறார். இது வெளிப்படையாக நடக்கும் ஊழல். டாஸ்மாக் நிறுவனத்தில் நடக்கும் ஊழல்கள் தொடர்பாக இடி விசாரிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்களே, இப்படி செய்தி வந்துருச்சு, நீங்கள் விசாரிச்சிட்டிங்களா? சட்டவிரோதமாக பார்கள் இயங்குகின்றன என்று எத்தனை செய்திகள் வந்திருக்கு. இன்னொன்று, டாஸ்மாக் பாரில் சமைக்கக்கூடாது இல்லைப்பா, முடியுது. எங்கே சமைக்காமல் இருக்காங்க? நீங்கள் போங்க, எந்த பார் வேணால் சிட்டி பார் இங்கே போய் பாருங்கள், சமைக்காமல் இருக்காங்க. இது தெரியாத அரசுக்கு? இது என்ன ரூல்ஸ் சமைக்கக்கூடாதுன்னு? சமைக்கிறதுனா அதுக்கு நீங்கள் வேறு வகையான லைசன்ஸ் வாங்கணும், FL2 லைசன்ஸ். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அது கார்பரேஷன்லேருந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸோட பர்மிஷன்லாம் வாங்கிட்டு, ஏன்னா உணவை சமைச்சு நீங்கள் விற்கிறீங்க. இங்கே தான் வேறு கலர்களை விற்கலாம், அவ்வளோதான். ஆனால் சமைக்காமல் இருக்காங்க, இல்லை சமைச்சு கொண்டு வந்து விற்பாங்க, கொண்டு வந்து விற்கலாம். அங்கே சமைக்கக்கூடாது. இவங்க சொல்கிறது என்னென்னா, சூடு பண்ணுறதுக்கு அடுப்பு வச்சுருக்கோம். இப்படி அப்பட்டமாக நீங்கள் கொள்ளை அடிப்பீங்க. இதை இடி விசாரிக்கக்கூடாதுன்னா எப்படி விசாரிக்காமல் இருக்கும் இடி? அது மட்டும் இல்லை, இப்போ தான் டாஸ்மாக் ஊழல் எந்த அளவுக்கு விரைவாக அவங்க அதுக்கான இது பண்ணிட்டு இருக்காங்க, நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். அப்படி இருந்தும் மீண்டும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு எங்கேருந்து சார் துணிச்சல் வருது? ஆட்சி கட்டுப்பாடற்று நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
இங்கே இப்போ நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு செய்தி வருது, இந்த செய்தியெல்லாம் முதல்வரின் கவனத்திற்கு போகணும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்லிக்கிறீங்களே, நான் விட்டு பலமுறை சொல்லியிருக்கேன், துக்ளக்கில் அந்த சிவிக் இஷ்யூஸ் பற்றி ஒரு பேஜில் நியூஸ் வரும், அதை பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரியை கூப்பிட்டு இதை சரி பண்ணிவிட்டு ஷோக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்னு ஒரு கருணாநிதி. இவங்களுக்கெல்லாம் முன்னாடி அதை அவர் படிச்சிருவார். அவர் என்னைக்காவது இது மாதிரி பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு இப்படிலாம் எழுதாதீங்கன்னு சொல்லியிருக்காராங்க சார்? ஏன் அப்படி எழுதுறான் அப்படின்னு கேட்பாரு. தலைவரை இந்த மாதிரி ரீசன் அப்படின்னு சொன்னோம், பார்த்து எழுத சொல்லியா இல்லை கூப்பிட்டு ஒரு மீட்டப் போட்டுருவார். ஆமாம், வெளியில் வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்கன்னு அந்த செய்தியாளர் கத்திக்கிட்டே போவார், அப்படி காலி பண்ணுவார் அவர். நேற்று ஒரு செய்தியாளர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட நான் 25 வருஷமாக இந்த பத்திரிகை துறையில் இருக்கிறேன், மீடியா மீது இப்படி ஒரு அட்டாக்கை கருணாநிதி இதில் இவ்வளோ அட்டாக் இல்லை, இதில் 20% கூட அனுமதிச்சிருக்க மாட்டார், எங்கேயுமே நடந்திருக்காது, இப்படி மீடியா மேலே அட்டாக் நடக்கிற ஒரு ஆட்சியை நான் பார்த்ததே இல்லை என்று சொன்னான். இப்போ கூப்பிட்டு தான் விசாரிப்பாருன்னு சொன்னீங்களா? அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? எது அன்பாக கேட்குறது, யோ எழுதாதையா பேசி அவரை கவருவார், அவரை ஓவர்வெல்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அதான் சார், அட்டாக் நடக்காமல் இருக்கணும்னா ஏதோ ஒன்று நடந்திருக்கணும்ல, அது என்ன செய்வார்? அவரை திருத்திக்குவார். இப்போ அவன் எழுதுனானா ஒரு காரணம் இருக்கும் இல்லையோ, வந்து ஒரு தினமணியில் செய்தியாளர் இந்த மாதிரி ஒரு ஆட்சியில் இப்படி ஒரு தவறு நடக்குதுன்னு ஒரு செய்தியை எழுதிட்டாருன்னா அது உண்மையானு விசாரிக்க சொல்லுவார். அது உண்மைதான் சொன்னால் அதை சரி பண்ணுவார். லியோவை கூப்பிட்டு அடுத்த வாட்டி இது போல் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லு, எழுதாத, ஓகே சரி பண்ணிடுறேன். பத்திரிகையில் எதுக்கு எழுதுறாங்க, ரியாக்ஷன் கேட்குறாங்கல்ல, அதிகாரிகிட்ட ரியாக்ஷன் கேட்குறாங்க, கேட்கும்போது நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா இது எழுதுறதும் நோக்கம் என்ன, இந்த விகடனில் எழுதுறாங்க, எக்ஸ்பிரஸில் எழுதுறாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதுறாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தொடர்ந்து அந்த பார்க்கிங் சார்ஜை பற்றி எழுதுறாங்களே, கார்பரேஷன் நாசமாக போடணும்னு அவங்களுக்கு நோக்கத்துக்கு எழுதுறாங்க. இந்த தவறுகளை சுட்டி காட்டுகிறோம், சரி செய்யுங்கள்ன்றதானே நோக்கம். நீ அவனை மாற்றினீங்கன்னா அது கூட பரவாயில்ல சார். இப்போ நம்ம திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தொடர்பான ஒரு ஊழலை வெளியிட்டிருந்தோம், ஓகேவா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தகவல் இருந்ததுன்னா போய் கேஸ் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அது நம்ம வேலை இல்லை, கேஸ் கொடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறது. ஊடகவியலாளர் செய்தியை வெளியிடுறதா வேலை, அப்போ பேசக்கூடாதா? இல்லை, அது ஒரு சிட்டிசனாகவே சொல்கிறேன், இன்றைக்கி சமூக ஊடக காலங்கள், எல்லாரும் போய் ஹிந்துவில் லெட்டஸ்ட் டு த எடிட்டரில் தான் எழுதி ஒரு செய்தியை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்றைக்கி கையில் நல்ல ஃபோன் இருந்துச்சுன்னா நீங்களே ஒரு செய்தியாளராக ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி பேசலாம். அப்போ செல்வ பெருந்தகை சொல்வதை போல் நீங்கள் பார்த்து கொண்டீங்கன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு தான் புகார் கொடுக்கணும், இதில் மத்திய அரசு தான் விசாரிக்கணும், சிபிஐக்கு புகார் கொடுக்கணும். சிபிஐக்கு புகார் கொடுத்தா சிபிஐ இங்கே செயல்படக்கூடாதுன்ட்டு நீங்கள் அந்த அனுமதியை விலக்கி வச்சுருக்கீங்களே, சிபிஐ எப்படி நடவடிக்கை எடுக்கும்? அதை தெரிஞ்சு தான் செல்வ பெருந்தகை எப்படி சொல்கிறாரு, புரியுதா? போய் கம்ப்ளைண்ட் கொடு, பேசக்கூடாது. அப்போ பேசணுன்னா வீட்டில் மழை தள்ளி ஊற்றுவேன், அதானே? அப்படிப்பட்ட காட்டாட்சியை நடத்தி கொண்டுக்கிட்டு 4 ஆண்டு சாதனையை நீங்கள் பேசுறது. இப்போ திரு கருணாநிதி அவர்களுடைய அப்ரோச் நம்மளுக்கு தெரியுது. கூடவே வளர்ந்தவர், அவர்கிட்டே அரசியல் பழகினவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அப்போ அவரும் இதைத்தானே சார் செஞ்சுருக்கணும், தனித்தனியாக கூப்பிட்டு உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குன்னு சுட்டி காட்டுங்க, அதை நாங்கள் நிவர்த்தி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை தானே அவரும் பேச்சுவார்த்தையில் நடத்தியிருக்கணும். கருணாநிதிக்கு அதிகாரிகள் யார், கட்சியினர் யார், மக்கள் யார், பத்திரிகையாளர்கள் யார் என்பது தெரியும். யார் சொல்வதை எந்த அளவுக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும், அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டதனால்தான் அவர் ஒரு மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக 50 ஆண்டு காலம் தமிழக பொது வாழ்க்கையில் அவர் இருந்தார். இவருக்கு யாரோட ரோல் என்ன, அவர்கள் என்ன பங்களிப்பை செய்கிறார்கள், அவர்களால் என்ன தாக்கம் ஏற்படும் என்ற எந்த விதமான புரிதலும் இல்லை என்றால் நீங்கள் எப்படி அதை அணுகுவீர்கள்? ஒரு செய்தியாளர் இருக்காருன்னா ஒரு திமுக அனுதாபியாக இருப்பாங்க, ஒரு நல்ல இடத்துல சொல்லலாம், தலைவரே கெட்ட பேர் ஆகுது தலைவரேன்னு சொல்லுவாங்க. செய்தியாளர் சொல்கிறது உண்மையா இல்லையான்றதை நீங்கள் உமானத்தை கட்டில தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். பிரதமர் அவர்கள் ராமநாதபுரத்தில் பாலத்தை திறந்து வைக்க அந்த விழாவுக்கு வந்தார் இல்லையா? இவர் போயிருக்கணும் ஆஸ் சீஃப் மினிஸ்டர். நீங்கள் அது ஒரு அரசு விழா, அந்த விழா ப்ரோட்டோகாலில் வரும்ல சார், ப்ரோட்டோகால் வரும், இங்கே போயிருக்கணும். நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்கன்னா அது வேறு. மாநிலத்துக்கு பிரதமர் வரும்போது அவர் உங்களுக்கும் சேர்த்து தான் பிரதமர். கூட இருக்க அதிகாரி ஐடியா கொடுக்குறாங்க, சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், தென்னிந்தியாவின் தலைவர், நீங்கள் போய் அந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ணுறதா? போக மாதிரி தான் நல்லா வேறு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார், நீங்கள் ஐடியா கொடுக்குறாரு அதிகாரி உமானத்து. நம்ம ஏற்கனவே ஊட்டியில் ஒரு நிகழ்ச்சின்னு ஏற்பாடு பண்ணிடலாம் சார். உடனே ஊட்டியில் இதுக்குன்னு வம்படியாக ஒரு நிகழ்ச்சி, ஏதோ ஒரு மலர் நிகழ்ச்சி, ஏதோ ஒரு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணி பிரதமர் ராமநாதபுரம் போகிற நேரத்தில் ஒரு ஊட்டியில் இருப்பார். அண்ணாமலை தலைவராக அப்போது இருந்தார். அப்போது பிரதமரை அவமானப்படுத்தி விட்டார்னு ஒரு அறிக்கை கொடுத்தோன்னா, இல்லை ஏற்கனவே கமிட் பண்ண நிகழ்ச்சி இருந்தது, அதை கேன்சல் பண்ணு, தள்ளி வை,
இதை பிஜேபி எப்படி பார்க்குன்றதுன்னு யோசிக்க வேணாம். ஒரு பூரா திருடி வச்சுருக்கீங்க, எதிர்க்கட்சியில் இருக்கீங்க, இதை பிரதமர் எப்படி பார்ப்பாரு? நேர்மையாக இருக்க ஒரு தலைவரே அதெல்லாம் பண்ண மாட்டார். 5-6 கேஸு, ஒரு 10-12 மினிஸ்டர் மேலே கேஸு, எப்போ வேணால் அரெஸ்ட் பண்ணலாம். அந்த நிலைமை இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாமா? அதனால்தான் அவர் கருணாநிதி, ஒரு ஸ்டாலின். புரிஞ்சுக்குங்க. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. தோல் எடுத்து போத்திக்கிட்டிங்கன்னா பூனை புலி ஆகிடுமா? இல்லை சார், தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், இந்த குட்டி பாயாது. குட்டி போட்ட இடத்தை விட்டே நகரவில்லை இந்த குட்டி. அதே போல் ஒரு பழமொழி, வாத்தியார் புள்ள மக்குன்னு கேள்விப்படுறீங்களா? பழமொழிலாம் வேற வேற, யாருக்கு என்னமோ நாம தான் எடுத்து பொருத்தணும். சார், அடுத்து ஜேபி நட்டா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் வந்து அந்த கூட்டத்தில் என்ன பேசினார்? அதே போல் நம்ம வந்து இந்த விங்கருகளில் வார் ரூம் அந்த வார் ரூமில் வந்து நம்ம பேசணும், டீட்டெயிலாக பேசணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எந்த அளவுக்கு வந்து பாஜகவில் எதிர்த்து அந்த நமது நிகழ்ச்சியை பார்த்த பிறகு நேற்று இரவு ஒரு சில பிஜேபி தலைவர்கள் பேசினார்கள். அண்ணாமலை அவர்களின் ஒவ்வொரு செயல்பாடும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அவர் இந்த ஈரோட்டில் நடத்தின ஆர்ப்பாட்டம், ப்ரெஸ் மீட்டு, இவர் அண்ணாமலை என்னமோ சொல்லிட்டு இருக்காருல்ல, நம்ம இவ்வளோ சீட்டு, அதாவது என்ன பிளான்னு கேட்குறானுங்கண்ணா. திமுகவை அகற்றிட்டோம், உங்களுக்கு என்ன பிளான், என்ன மாதிரி ஆட்சியை கொடுக்க போகிறோம் அப்படின்னு இவர் உருட்டினுக்கிறாரு. ஜேபி நட்டா வந்து என்ன சொன்னது தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஜேபி மாவட்ட தலைவரும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அதிமுக நிர்வாகிகளை சென்று பாருங்கள், அவர்களுக்கு ஒரு சால்வையை போடுங்கள், அவர்களோடு உணவு அருந்துங்கள், நல்ல நட்பை பேணுங்கள், நமக்கு ஒதுக்கப்படும் அத்தனை தொகுதிகளிலும் ஜெயிக்கக்கூடிய வேலையை பாருங்கள். பிஜேபி அதிமுக கட்சிகள் இணைந்து செயல்படுகின்றன. கிரவுண்டில் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. சீட்டு நம்பர்ஸ்லாம் நாங்கள் பேசி முடிவு பண்ணிக்கிறோம். அந்த இன்னொரு கட்சியை அணிக்கு அழைத்து வர வேண்டியது எங்கள் பொறுப்பு. எந்த கட்சி? டிவிக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் ஏடிஎம்கே கூட உறவை மேம்படுத்துவதற்கான பணியில் நீங்கள் ஈடுபடுங்கள். அவங்களுக்கு தெரியுது நல்லா இருந்த உறவு அண்ணாமலை கெடுத்து வச்சுக்கிறாருன்னு. போய் இது சொன்னது. இந்த வார் ரூம்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடாது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் சார். ஹைகமாண்டுக்கு திமுக கொடுக்குற பணத்துக்கு விசுவாசமாக அண்ணாமலை வேலை செய்கிறாருன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். சிஎம்மோட சம்மதத்தோட இவர் அண்ணாமலைக்கு பணம் கொடுக்கப்பட்டு வருகிறது. வெறும் பணமாக கொடுப்பது போக ஸ்கிராப்பு கான்ட்ராக்டே கொடுத்துருக்குறாங்க. வழக்கமாக திமுக ஆட்சியில் தமிழரசுக்கு ஸ்கிராப்பு கான்ட்ராக்ட், இந்த ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் பெல்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியோட ஸ்கிராப்பு கான்ட்ராக்டும் இவருக்கு தான் போகும். வேறு எதுவும் கேட்க மாட்டார் அவர். அவருக்கு எதுவுமே கிடையாது. டெண்டருக்குன்ற எதுலேயும் தலையிட மாட்டார். தமிழரசுனா ஸ்கிராப்பு. இது எப்போது திமுக ஆட்சி நடந்தாலும் இதுதான் நடைமுறை. குடும்பத்தில் ஒருத்தருக்கும் பிரித்து கொடுத்துருவார் அவர் கலைஞர். இந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த ஸ்கிராப்பு கான்ட்ராக்ட் 2ஆக பிரிக்கப்பட்டு செல்வ பெருந்தகைக்கும் தமிழரசுக்கும் கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு பகுதியை பிரித்து அண்ணாமலைக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வருமானத்துக்கு விசுவாசமாக இவர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை கெடுக்கிறது வேலையை இவர் செய்வார். அண்ணாமலையோட பிளான் என்னென்னா, உதயநிதி சிஎம், இவர் எதிர்க்கட்சி தலைவரும், எடப்பாடி இல்லையா, இந்த திட்டத்தோடு இருந்தார் அவர். மற்ற பிஜேபி தமிழ்நாட்டு தலைவர்களை பொறுத்த வரைக்கும் சார் நிசப்தமாக இருப்பாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் தான் வந்து அதிக அளவில் எதிர்க்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, எதிர் முகாமில் திமுகவில் இருக்கவங்களும் அண்ணாமலையை போட்டு அந்த அடி அடிப்பாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஆனால் இப்படியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, அப்புறம் ஏன் இவங்க இவ்வளோ அண்ணாமலைக்கு மேலான விமர்சனங்கள், சண்டைகள், இதெல்லாம் 2 பேரும் லைம்லைட்லேயே இருக்காங்கல்ல. இந்த சண்டை நடப்பதன் மூலமாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக என்ற கட்சி செய்தி சைக்கிளே இல்லாமல் போகுது. வசதி தானே. இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்க. அதான் அரசியல். பொதுமக்களுக்கு எப்படி தோணுதுன்னா வந்து மிகப்பெரிய அளவுல பிஜேபியை வளர்த்துட்டாரு, திமுகவை அந்த அளவுக்கு கவுண்டர் பண்றாரு, திமுகவும் அண்ணாமலை இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு கதறாங்க. இதனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுறாருமா. நீங்கள் விஷுவல் மீடியாவில் தான் நீங்கள் உங்களோட பணியை தொடங்குனீங்க. எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அரசோட ஒரு முக்கியமான ஊழலை கண்டித்து ஒரு அறிக்கை விடுறாரு. நீங்கள் விஷுவல் மீடியாவில் அதை எடுப்பீங்களா, அண்ணாமலை சாட்டையில் அடிச்சுக்கிறத எடுப்பீங்களா? அப்பீலிங்னா வந்து அண்ணாமலை சாட்டையில் அடிச்சுக்கிறது தான் சார். அதுக்காக எடப்பாடி பழனிசாமி சாட்டையில் அடிச்சுக்க முடியுமா? புரியுதா உங்களுக்கு? லைம்லைட்லேயே வச்சுருக்கணும்.
இதுவரை திமுகவுக்கு எதிராக நான் இந்த ஃபைலை வெளியிடுறேன், அந்த ஃபைலை வெளியிடுறேன், வழக்கு தொடுப்பேன், இது தொடுப்பேன்னு சொன்னார். ஏதாவது ஒரு வேலையை கடைசி வரைக்கும் பர்சியூ பண்ணாரா? அதிமுக திமுகவுக்கு எதிராக எத்தனையோ வழக்குகளை தொடுத்திருக்கிறது நீதிமன்றத்தில். அண்ணாமலை சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கா? பிஜேபி சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கா? அன்னன்னைக்கு நியூஸ், புரியுதா? இது ஞானசேகரன் வழக்கு மட்டும் சார், அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு அந்த வழக்கை பதிவு பண்ணியிருந்தாங்க. சரி, வழக்கு போட்டீங்க, அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதை புரிந்து கொள்ள முடியுது. செருப்பு போட மாட்டேன், சாட்டையில் அடிச்சுக்கிறேன்றதுனால என்ன நடக்க போகுது? அதையும் போட்டுக்கிட்டீங்க. ஏன்னா ஒரு அமெரிக்காலாம் போறாரு, அங்க போய் செருப்பு இல்லாம அவர் போயிட்டு இருக்க முடியுமா? அன்சிவிலைஸ்டா பார்ப்பாங்க. ஆமாம், இப்போ தெரியுதா உங்களுக்கு? இதன் மூலமாக இன்னொன்று, இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி என்றால் வலுவான கூட்டணி. அந்த கூட்டணியை உடச்சி விட்டதை விட அண்ணாமலை பெரிய உதவி என்ன செஞ்சிட முடியும் திமுகவுக்கு? அது கூட ஓரமா வச்சுன்னா சார், பிஜேபிக்கு அது மிகப்பெரிய இழப்பு. ஆமாம், இதை இப்போ தலைமை புரிஞ்சுக்கிட்டு தான் மீண்டும் கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியை கெடுக்கணும். அதுக்கு தான் இந்த ஈரோடு பிரஸ் மீட். அண்ணா, திமுக கூட்டணி அகற்றிட்டு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு மக்கள் நம்ம கிட்ட கேட்கறாங்கண்ணா. எந்த மக்கள்லாம் கேட்டாங்க? அதான தெரியலண்ணா. அது எடப்பாடி பழனிசாமிட்டே கேட்கல யாரும். இன்னொன்று, ஒரு ஆட்சி நடத்துனர் அவருக்கு தெரியாது. உங்க அமித்ஷா வந்து சொல்லிட்டு போறாரு, எடப்பாடிஜி தலைமையில கூட்டணின்னு சொல்லிட்டு போறாரு. அவருக்கு திட்டம் தெரியாதா? 52 வருஷமா நான் ஒரு கட்சி இருக்குது, 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிக்கு எப்படி ஆட்சி நடத்தணும்னு திட்டம் இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஆட்சிக்கே வராத ஒரு கட்சிக்கிட்ட திட்டம் இருக்கும். அதுக்கு தலைவராக 3 வருஷமாக தலைவராக இருந்த ஒரு திட்டம் மக்கள் கேட்குறாங்க. அப்படி தானே? அமித்ஷாக்கு எவ்வளோ வேலை இருக்கு, இன்னொரு நாட்டு மேல கிட்டத்தட்ட போர் தொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் போருமா? கரெக்டுமா? அப்படி இருக்கும்போது ஜேபி நட்டாவை வச்சு இங்க இன்னமும் இந்த அரசியல், லோக்கல் அரசியல் அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு தெளிவான. அதனால் தான் மாலதி அவர்கள் மீண்டும் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க இந்த ஜேபி நட்டா போய் நீங்க அதிமுக தலைவர்களை பாருங்கன்னு சொன்னதை எளிதா கடந்து போயிட முடியாது. சார், நான் உண்மையாவே என்ன நினைச்சேன்னு சொல்றேன். இப்போ நேத்தெல்லாம் நம்ம திரு அண்ணாமலை அவர்கள் பத்தி பேசினதெல்லாம் வந்து கவனிக்காம போயிடுவாங்க. ஏன்னா அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் அமித்ஷா அவர்களுக்கு வேலை இருக்குன்னு. ஆனால் ஜேபி நட்டா வச்சு இங்கே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பாருங்களேன். நீங்கள் ஆளை போட்டுருவாங்கம்மா. மத்திய உளவுத்துறைக்கு என்னம்மா வேலை? கவனிக்காமல் விட்டதுனால தானம்மா 39 தொகுதி இழந்தாங்க. நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் ஏன் மாலதி சொல்லுங்க, இன்னைக்கு பிஜேபி தேர்தலில் வீழ்த்த முடியாத சக்தியாக ஏன் என்று இருக்கிறது சொல்லுங்க. 24 ஹவர்ஸும் பாலிடிக்ஸ் 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 24 ஹவர்ஸும் தேர்தல் தேர்தல் தேர்தல். அதான் ரெண்டு ஒன்று தான். தேர்தல் எப்போதுமே எலெக்ஷன் மோடு. காங்கிரஸுக்கெல்லாம் எலெக்ஷனுக்கு 6 மாதம் முன்னாடி தான் அப்பா கமிட்டிலாம் சரி, அவங்க சொத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கவனம் இதில் இருக்கு பாருங்க. இவங்க கவனம் அந்த 2 கட்சியும் பொருத்தி பாருங்க. ஒரு கட்சியோட தலைவர் அங்கிருந்து வருகிறார், ஆளை போட்டு இங்கே பழைய தலைவர் என்ன பண்ணுறான்றத அணுகிறாரு. இன்னொரு பக்கம் கூட்டணி அமைச்சிருக்கோம், அது நல்லா ஜெல்லாகணும், கேடர்ஸ் கீழே உட்காகணும். அவங்களுக்கு என்னென்னா இந்த பூத்து லெவலில் பஞ்சாயத்து வந்துடக்கூடாது. இணைந்து வேலை செய்யுங்க. ஏடிஎம்கே ஓட்டு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், பிஜேபி ஓட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அதுக்கான வேலையை செய்யுங்க. 6 மாதம் முன்னாடியே கூட்டணி அமைச்சதுக்கு, 10 மாதம் முன்னாடி கூட்டணி அமைச்சதுக்கான காரணம் இதுதான். அவர்களோடு உணவருந்துங்கள், பழகுங்கள், அந்த தொண்டர்களோடு இணைந்து திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துங்கள். அவங்க கவனம் இதில் இருக்குது. காங்கிரஸ் கட்சியை பொருத்தி பாருங்கள். ஏன்பா சொத்து பாதுகாப்பு குழு போடுப்பா, என்னப்பா சார் சொத்தை பாதுகாப்பு பண்ணணுமானா பண்ணணும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ இந்த கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காங்கிரஸோட சொத்து தான் அப்படின்ற மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கு. ஆனால் ஒரு சதுர மீட்டர், அது என்னது, ஒரு ஸ்கொயர் ஃபீட் ₹1 தான் அவங்க கொடுக்குறாங்கன்னா அதை ஏத்துங்க, அதை ரிவைஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்க முழுசா வித்துறலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கட்சியினரோட கவனம் இங்க எப்படி இருக்கு, இந்த கட்சியினோட கவனம் எப்படி இருக்கு? இப்ப எந்த கட்சி தேர்தலில் ஜெயிக்கும்? உங்க சொத்தையே உங்களால காப்பாத்திக்க முடியல, விக்கிறதுக்கு வித்து திங்கணும். இல்ல மக்களை நீங்க எப்படி காப்பாத்துவீங்க? உண்மையாவே சொல்றேன் சார், அண்ணாமலை நம்ம பேசின வகையில சொல்றேன், திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபிக்குள்ள இருந்துகிட்டே இப்படி துரோகம் பண்றாருன்னா, இப்போ கவனிக்கும் போது திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த எதிர்கட்சி இடத்துல உட்காந்துக்கிட்டு நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்றாரு. அப்படிதாம்மா சொல்லணும். அவர் கட்சியை இப்படி பண்றாருன்னா வேற என்னமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருன்னா அவர் என்ன லீடர்? அவர் கட்சியினர் இப்படி செய்கிறார்கள். தமிழக காங்கிரஸில் இருந்து ராகுல் காந்திக்கு ஏராளமான புகார்கள் போய்விட்டன. இந்த புகாரை எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ்லேருந்து வர்ற ஆளுங்க நான் சந்திக்க மாட்டேன், நீ போய் கார்கே பாருங்கன்னு சொன்னால், கார்கே தானே இந்த பஞ்சாயத்து கார்கே மேலே தானே. 1500 கோடி சொத்துமா அது? இங்கே இருக்கிற ஒரு 30 பேர் சேர்ந்து வித்து திங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேடிக்கை பார்த்துட்டு தான் நீ என்ன லீடரு? அப்போ காங்கிரஸோட சொத்துக்கள் இன்னும் குறுகலாகும் போது, சுருங்கும் போது இன்னும் எப்படி நீங்க தேர்தலை எதிர்கொள்வீங்க? இருந்துட்டு போதும் அந்த காங்கிரஸ் கிரவுண்டு. இப்போ நீங்கள் சொன்னது போல அந்த ₹1 வாடகை கொடுத்துட்டு இருக்கவங்கெல்லாம் அரியஸ் வசூல் பண்ணுங்க, அடைங்க.
இப்போ சார் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாத்தையுமே சார் திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 2 மடங்கு 3 3 மடங்குன்னு ஏற்றி இருக்காங்க. அதனால தான் இவங்க வந்து வரி வந்து அதிகமாக கட்ட வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் வாடகை ஏற்றிட்டு போங்க. வாடகை ஏற்றிட்டு போங்க. நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன், கூட்டணி கட்சி தானே, காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸின் அந்த சொத்துக்கு வரி விலக்கு வேணும்னு கேட்டு ஏன் விதி விலக்கு பெறக்கூடாது? இது சட்டத்தில் பண்ண முடியுமா முடியாது? அப்போ கூட்டணி கட்சிக்கு பண்ணலாம். ட்ரஸ்ட்டு தானே. இன்னொன்று, கட்சியோட சொத்துன்றது ஊருக்கே தெரியும், எந்த தனிநபர் சொத்தும் கிடையாது. இது ஒரு அமைப்புங்க. சிறப்பு நிகழ்வாக இந்த இதுக்கு கொஞ்சம் விலக்கு கொடுங்கன்னு கேட்டால் என்ன? அதுக்கான முயற்சி எடுக்கலாமா? ஏன்னா செல்வப்பிரந்தியோட சொந்த சொத்தாக இருந்தால் இதை பண்ணுவார். அவர் எல்லா சட்டத்தை ஓட்டைகளையும் பயன்படுத்திப்பார். இப்போ தெரியுதா இவங்களோட நோக்கம்? அந்த சொத்தை உறுத்துது கண்ணை. இன்னொன்று, நிறைய பேர் சிவில் சூட் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு எதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்க? இப்பயே வந்து ஒரு 10 வருஷம் வெக்கேட் பண்ணுங்க, சூட்டை வெக்கேட் பண்ணுங்க. சூட்டை வெக்கேட் பண்ணி ஆர்டர்ஸ் வாங்க முடியாதா? ₹1 கொடுத்துட்டு இருக்காங்கன்னா கோர்ட்டு வந்து நீங்கள் ஜட்ஜாக இருந்தால் பரவாயில்லப்பா ₹1 கொடுக்கட்டுப்பான்னு சொல்லுவீங்களா? வெக்கேட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்ல, அதை நடத்தணும்ல. இந்த செலவை பண்ணுறதுக்கு, இந்த சிவில் சூட்டை நடத்துறதுக்கு ஒரு நல்ல காங்கிரஸ் இல்லாத வக்கீலா போட்டு சிவில் சூட்டை நடத்து, அதை பண்ணலாம்ல. இன்னொன்று, சூட்டு போட வச்சதே நீங்கள் தானே. காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்றது வந்து பிஜேபியோட முழக்கம். அது எந்த அளவுக்கு நம்மளாம் எதிர்த்திருக்கோம். நீங்க அழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க அதை பண்ண வேணாம் போல, இவங்களே அதை பண்ணிப்பாங்க. காங்கிரஸ் முக்து பாரத்தை முன்னின்று செயல்படுத்துவது காங்கிரஸ் கட்சியினர் தான் சார். ஒரு கட்சிக்கு சொத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அதை வந்து நீங்க அழிக்க பாக்குறீங்கன்னா வாங்க முடியுமா மாலதி? சிம்பிளா சொல்லுங்க மாலதி. இன்னைக்கு மவுண்ட் ரோட்ல இந்த இடத்த வாங்க முடியுமா? 181 கிரவுண்டு வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? இல்ல 181 கிரவுண்ட் எங்க கிடைக்கும்? எங்க இருக்குது? அதான் நான் சொன்னது போல, இதுக்கு விலை மதி 25,000 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு, 25,000 மார்க்கெட் ரேட்டு மவுண்ட் ரோட்ல. இதுக்கு நீங்க மதிப்பிடவே முடியாது. 181 கிரவுண்டு எங்க இருக்குது? ஒரு ப்ராப்பர்ட்டியில எக்ஸ்பிரஸ் அவென்யூ கட்டிட்டாங்க, வேற எங்க இருக்கு? அறிவாலயம் கூட இவ்வளவு பெரிய இடமா எனக்கு தோணல. இல்ல எங்க இருக்கு? இதை கண்காணிக்கிறத விட உங்களுக்கு அப்படி என்ன வேலை? நீங்க முதல்ல உங்க கட்சியை பார்க்கணும். ராகுல் காந்தி கிட்ட தான் நீங்க இதை கேட்குறீங்க. என்ன வேலை? நீங்க செல்வப்பிரந்திட்ட இதை பத்தி கேளுங்களேன். ஒரு தலித் சொத்தை விற்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? சொத்துக்களை பாதுகாக்கிற குழு அவங்க ஒன்றும் விற்கல. அப்படிலாம் நீங்க தப்பா பேசாதீங்க. அது சொன்னார்ல, அந்த கழிவுநீர் அகற்று வாகனத்துக்கு உருட்டினார், ஞாபகம் இருக்கா? ஒரு தலித்து வெள்ளை சட்டை போடுறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு தலித்து முன்னேறது, தொழிலதிபர் ஆகிறது உங்களுக்கு பிடிக்கலையா? தலித்து துப்புரவு தொழிலாளி தொழிலதிபர் ஆகட்டும்யா, வக்கீல் ஆகக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். சார், உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் 1 மாதமாக பேசவில்லை, பார்க்கவில்லை. நேற்று தான் சந்தித்தார்கள். அதில் ஏதாவது அப்டேட் இருக்கா? திரும்ப வந்து முதல்வர் வந்து ஒப்புக்கொண்டார் அவரோட உதயநிதி ஸ்டாலினோட கோரிக்கைகளுக்கு? நேற்று இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய ஜூனியர் விடனில் கவர் ஸ்டோரி, ஆப்சண்ட் உதய் அப்செட் ஸ்டாலின். இது இஷ்யூ வந்து இன்றைக்கி என்ன சாட்டர்டேவா? இஷ்யூ தேர்ஸ்டே ஈவினிங் முடிப்பாங்க. தேர்ஸ்டே ஈவினிங் தான் ரேப்பர் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போது உளவுத்துறை மூலமாக சனிக்கிழமை காலை இது கவர் ஸ்டோரி வரப்போகுது என்பது அரசுக்கு தெரியும். அதை சரி செய்வதற்காக சின்னவரை சமாதானப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வாருங்கள் என்று 1 மாதத்துக்கு பிறகு நேற்று தான் சின்னவர் அங்கே சென்றிருக்கிறார். நாம் சொன்ன பல விஷயங்கள் இதில் வந்திருக்கு. இதில் நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இதில் வந்திருக்கு. சொல்கிறேன். டைமிங்குக்கும் உதயநிதிக்கும் எப்போதுமே 7ஆம் பொருத்தது தான். கட்சிக்காரர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, 11 மணி நிகழ்ச்சின்னா அவர்கிட்ட 9 மணின்னு சொல்லணும், அப்போதான் 12 மணிக்காவது வந்து சேருவார் என்று கிண்டலாக பேசிக்கொள்ளும் அளவுக்குத்தான் உதயநிதியின் நேர நிர்வாகம் இருக்கிறது. கடந்த ஆண்டு ஃபெங்கல் புயல் சென்னையை பாதித்த போது கூட முதல்வர் சுற்றி சுழன்ற அளவுக்கு உதயநிதி சுழலவில்லை. சாவகாசமாக மாலை 3 மணிக்கு மேல், 2 மணி நேரம் சீக்கிரம் வந்திருக்காரு, மாலை 3 மணிக்கு மேல் தான் தனது பயணத்தை எல்லாம் வைத்து கொண்டார். அப்போதே இது விமர்சனமாக எழுந்தது. இந்த சூழலில் கடந்த 3ஆம் தேதி நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உதயநிதி ஆப்சென்ட் ஆகியிருப்பது கட்சி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு தீயை பற்ற வைத்திருக்கிறது. திமுகவின் மாவட்ட செயலாளர் சிலர் இது பற்றி பேசும்போது, இந்த கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர்களை தாண்டி அனைத்து அமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. சில முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும், வரும் பொதுக்குழு தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என முதல்வர் அழுத்தமாக சொன்னதால் அத்தனை பேரும் வந்திருந்தனர். ஆனால் உதயநிதி மட்டும் கூட்டத்துக்கு வரவில்லை. அதற்கு முதல் நாள் தான் நாகர்கோவிலில் நடைபெற்ற திமுக மீனவரணி செயலாளர் ஸ்டாலினின் வீட்டு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார். அந்த நிகழ்ச்சியில் அவரோடு RS பாரதி, மனோ தங்கராஜ், கீதா ஜீவன், மேயரும் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை முடித்து கொண்டு அவர்கள் அத்தனை பேரும் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வந்துவிட்டனர். ஆனால் உதயநிதி வரவில்லை.
தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினராக உதயநிதி இருப்பதால் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்று உரை நிகழ்த்தி இருக்க வேண்டும். ஆனால் ஏன் புறக்கணித்தார் என யாருக்கும் புரியவில்லை. மே 3ஆம் தேதி மாலையில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் முதல்வருக்கு பிரம்மாண்ட பாராட்டு விழா நடந்தது. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், இந்த 2 நிகழ்ச்சி நடக்கும்போது உதயநிதி சென்னையில் இருக்கார், குறிஞ்சியில் இருக்கார். பாராட்டு விழா நடந்தது. துணைவேந்தர் நியமனங்களை மாநில அரசே செய்யலாம் என வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றதற்காக மாநில சுயாட்சி நாயகருக்கு மகத்தான பாராட்டு விழா என்ற தலைப்பில் முதல்வருக்காக விழா எடுத்தது உயர்கல்வித்துறை. முக்கியத்துவம் வாய்ந்த அந்த விழாவுக்கு கட்சியின் அனைத்து சீனியர்களும் அமைச்சர்களும் வந்துவிட்டனர். உதயநிதிக்கும் இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடைசி நிமிடம் வரை அவர் வரவில்லை. இவ்வளவுக்கும் விழா நடக்கும்போது சென்னையில் தான் இருந்தார் உதயநிதி. முதல்வருக்கும் உதயநிதிக்கும் இடையே ஏதோ உரசல் இருப்பதாக தெரிய வருகிறது. தேர்தல் பணிகளை தொடங்க வேண்டிய நேரத்தில் என்ன உரசல் என்பது கவலை அளிக்கிறதுன்னு சொன்னாங்க. என்னதான் உதயநிதிக்கு பிரச்சனைன்னு சித்தரஞ்சன் சாலைக்கு நெருக்கமான சில பேர்கிட்ட நாங்கள் பேசும்போது, மாவட்ட பிரிப்பில் தான் தலைவர் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் இடையே உரசல் ஏற்பட்டது. அதிக அளவு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாவட்ட கழக அமைப்புகளை பிரித்து 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று உதயநிதி அழுத்தம் கொடுத்தார். அதன் மூலம் தன்னுடைய ஆதரவாளர்கள் சிலரை மாவட்ட செயலாளராக அமர்த்துவதற்கு காய் நகர்த்தினார். ஆனால் தலைவர் ஸ்டாலின் இதை ஏற்கவில்லை. எல்லா மாவட்ட அமைப்புகளிலும் மாற்றத்தை கொண்டு வந்தால் தேர்தல் நேரத்தில் தப்பா போயிடும் என்று சொன்னார். கடந்த வாரம் அமைச்சர் சேகர்பாபுவை தன் வீட்டுக்கு வரவழைத்த உதயநிதி மாவட்ட பிரிவுக்கு மா சுப்பிரமணியனே ஒத்துக்கொண்டார். நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க என கேட்க, அதை பற்றி தலைவர் ஒன்றும் சொல்லவில்லை, தலைவர் எடுக்கிற முடிவுக்கு தான் கட்டுப்படுவேன் என்று இதில் போட்டிருக்குது. ஆனால் நடந்தது என்னன்னா, அவங்க அப்பாட்ட பேசுகிறேன், நீ இதில் குறுக்கிடாதுன்னு தான் சொன்னார் சேகர்பாபு. நம்மிடம் பேசிய திமுகவின் சீனியர் தலைவர் ஒருவர், உதயநிதிக்காக தலைவர் ஸ்டாலின் செய்த விஷயங்களை சொல்லில் அடக்க முடியாது. கலைஞர் ஆக்டிவாக இருந்த வரையில் ஸ்டாலின் சிபாரிசுகளை எல்லாம் பலத்த ஆய்வுக்கு உட்பட்டே நிறைவேறியிருக்கின்றன. பெரிய பெரிய விவகாரங்களை எல்லாம் முரசொலி மாறனிடமும் ஆற்காட்டரிடமும் கொடுப்பாரை தவிர ஸ்டாலினை நம்பி கொடுக்க மாட்டார். ஆனால் ஸ்டாலின் அப்படி அல்ல. கட்சிக்குள்ளும் ஆட்சிக்குள்ளும் உதயநிதியை பார்த்து வளர்த்தார். பெரிய பெரிய பணிகளை எல்லாம் கையளித்தார். ஆனால் தலைவர் எதிர்பார்த்த அளவு உதயநிதி தன்னை வளர்த்து கொள்ளவில்லை. அவர் இன்னும் சினிமாக்காரராகவே இருக்கிறார். நேர ஒழுங்கு இல்லை, தனது பொறுப்பில் கமிட்மெண்ட் இல்லை, நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே மாலைக்கு மேல் வைத்துக்கொள்வது, அதற்கும் கூட லேட்டாக வருவது, ஒரு நாளைக்கு இத்தனை பேரை மட்டுமே பார்ப்பேன் என்று சொல்லுவது, திடீரென தொடர்பு எல்லைக்கு அப்பால் போய்விடுது என பொறுப்பே இல்லாமல் செயல்பட்டால் யாருக்கு தான் உதயநிதிக்கு நம்பிக்கை வரும்? அதனால் உதயநிதி மீது கடும் அப்செட்டில் இருக்கிறார் முதல்வர் அப்படின்ட்டு இந்த செய்தியில் போட்டிருக்கு. இது எதுக்கு இவ்வளோ விரிவாக சொல்கிறேன்னா, தேர்தல் வர்ற நேரத்தில் ஒரு கட்சியில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்கிறது நல்லதா? நல்லதில்லை. நேற்று நிகழ்ச்சிக்காக வந்துட்டார். ஆனால் அந்த இருக்கக்கூடிய அந்த அடிப்படை பிரச்சனை தந்தை மகனுக்குள் தீரவில்லை. நம்ம தானே விரிவாக பேசணும், அவுரங்கசீப் கதையெல்லாம் சொல்லி பேசணும்ல, அந்த கட்டத்தை நெருங்கிடுச்சு. இப்போ தந்தை மகனன்றெல்லாம் தாண்டி அரசியல் வந்து விட்டது. இப்போ உதயநிதி பிடிச்சி டிக்கெட் வாங்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் சிலர் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று குறிஞ்சி இல்லத்தில் உதயநிதி சந்திக்க இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சீட்டு வாங்குறது தொடர்பாக அந்த நேர்காணல்லாம் வந்து தனியாக நடத்துகிறாங்கன்ட்டு. இதுபோல் இவர் தனியாக டிக்கெட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் இவர் தனியாக சந்திக்கிறார். அவங்க இன்னும் ஃபைனலைஸே பண்ணல. இப்போது கட்சிக்காரர்களுக்கு யாரை பிடிச்சா, இப்போ நீங்கள் எம்எல்ஏ ஆஸ்பிரண்ட்னா உங்களுக்கு யாரை பிடிச்சா சீட்டு கிடைக்குன்றது தானே இன்றைக்கி கவலையாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா பையனுக்குள்ளே இந்த பிரச்சனை. இதுக்கு இப்போது நீங்கள் இந்த பிரச்சனையை சரி பண்ணல, கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கணுமா? புதுசாக ஒரு கட்சி சேர்ந்துருக்குதா? எந்த கட்சி? பிஎம்கே இல்லை, மக்கள் நீதி மையத்தை விட்டு விட்டீர்கள் சார். அது ஒரு கட்சி என்னப்பா அது? கடைசியாக இருந்தாங்கல்ல வினோதினின்னு, அவங்க கூட போயிட்டாங்க போல. கட்சி இன்னும் இருக்குது, கலைக்கலாம் இல்லை கட்சி. எவ்வளோ பேருக்கு இடம் கொடுக்க போகிறாங்க? இல்லை அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துமா என்ன? இம்பாக்ட்டுக்கு கிடையாது. இல்லை சார், அதாவது இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் அப்படி இடத்த விடுன்னு சொல்லிட்டு மக்கள் நீதி மையத்தை வந்து நுழைக்கிற அளவுக்கு திங்க் பண்ணுற அளவுக்கு ஒரு சீட்டாவது ஒதுக்கணும்ல, ஒரு சீட்டாவது ஒதுக்கணுமா இல்லையா? அப்போ ஏற்கனவே இருக்க கட்சி அப்படியே தானே இருக்குது. அப்போ ஒரு சீட் கூடுதலாக ஒதுக்கணும்ல, யார்கிட்ட கட் பண்ணுவீங்க? இந்த வேல்முருகன் போறாப்புல இல்லை? வேல்முருகன் போகிறாரு, அவர் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னார். அதில் உதயசூரியன் சின்னத்தில் மக்கள் நீதி மையம் நிற்குமா? அப்போ நிற்கும். ரைட். டாக்ஸ் லைட்டை தூக்கி போட்டாப்புல அவர். பாமக வருது 20 குறையாது இல்லையா? அவங்க டிமாண்டு 20 குறையாது, 20 கம்மியாக ஒத்துக்க மாட்டாங்க. ரைட்டா? 20 வருது, அதை அக்கமடேட் பண்ணணும். அவங்களுக்கு 20 கொடுத்துட்டேன்னா எனக்கு 6 என்று ஆறாத சினத்தோடு ஒருவர் கேட்பார். திரும்ப மதவாதிகளோடு ஒருபோதும் உறவு கிடையாதுன்ட்டார். அப்போ சாதியவாதிகளோடு தான் உறவு. அதை மேனேஜ் பண்ணணும்.
இதுக்கு பிறகு திமுகவுக்கு டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம். இப்போ தான் புது பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்கு. துட்டு இருக்கவனா பார்த்து கொடுன்ட்டாங்க, அவங்கவுங்களே செலவு பார்த்துக்கணுன்ட்டாங்க. இப்போது சீனியர்ஸு ஐ பெரியசாமி, எம்ஆர்கே, பொன்முடி முடிஞ்சு, நேரு இது போன்ற சீனியர் தலைகள் ஒதுங்குகிறார்கள். அவங்களோட பொறுப்பில் எப்படியும் ஒரு 10 தொகுதியாவது வருமா ஒரு அமைச்சருக்கு, அவங்க ஒதுங்குறாங்க. அவங்க ஒதுங்கின பிறகு இளைஞரணியை சேர்ந்த ஒருவர் அந்த இடத்துக்கு வர்றாருன்னு வச்சுக்கோம், அவர்கிட்ட ஒரு 2 தொகுதி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோம். நேருவுக்கு தெரியும் தொகுதியில் என்ன வேலை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், யாரை அணுகணும். புதுசாக வரவங்களுக்கு தெரியுமா? வேலை தெரிஞ்சவங்க கொடுத்தாலும் செஞ்சுருவாங்க. நீங்கள் கேட்குறீங்க என்கிட்ட கொடுன்ட்டு, வேலை தெரியுமா உங்களுக்கு? அகைன் திரு விஜய் அவர்கள் கட்சி மாதிரி தான், அவங்க எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், வேலை தெரியாது. இப்போ என்னென்ன சிக்கலை சந்திக்க போகுது திமுக தெரியுதா? இப்போ தான் முதல்வருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் லேசாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. 4 வருஷமாக சைக்கிள் ஓட்டின்னு ஷூட்டிங் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்தார். தேர்தல் நெருக்கத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளாக தெரிய தொடங்கியிருக்கிறது. இனிமேல் தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா கைமீறி போயிடுச்சு. இதைத்தாமா நான் 4 வருஷமா சொல்லிட்டு இப்போ சார் திரு உதயநிதி அவர்கள் வந்து தலையெடுக்க ட்ரை பண்ணுறாரு, எனக்கு கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பெரிய பட்டியல் வாசிச்சிங்க, அவர்கிட்டையும் சில டிசிப்ளின் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. 4 மணிக்கு வந்து வேலையை ஆரம்பிக்கிறாருன்னு வைங்களேன், அந்த டைமில் 9 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சோம்னா ட்ரைன் ஆகிருப்பான். இல்லை நான் சொல்கிறேன். அப்போ இவர் சுறுசுறுப்பாக வேலை பார்த்து அவங்கள எப்படி வழி நடத்தி என்ன பண்ண முடியும்? அப்போ இப்போ இவர் தலையெடுத்து கூட என்ன பிரயோஜனம்? ஸ்டாலின் அவர்களுக்கும் இவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே. இப்போ கட்சியோட எதிர்காலம் எங்கே போகுதுன்றது தெரியுதா? இன்னொன்று, திமுக ஒரு ஐடியாலஜிக்கல் சிக்கலையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? தொடங்கும் போது ஒரு ஐடியாலஜிக்கல் வார்ஃபேர் காங்கிரஸோடு இருந்தது. இன்றைக்கி என்ன சொல்லி திமுக கட்சியில் இருக்க வைப்பீங்க? நீங்கள் பேசிய விஷயங்கள் ஏதாவது எடுபடுதா? மாநில சுயாட்சி, நீட்டு, மும்மொழி திரும்ப, இன்றைக்கி மும்மொழி பற்றி பேசுகிறாங்களா? சஸ்டெயின் பண்ண முடிஞ்சு அந்த கேம்பெயினை? அப்படி பார்த்தா இப்போ தான் சாதிவாரி கணக்கெடுப்பு, டீலிமிட்டேஷனை பற்றி பேச்சே இல்லை. இன்னொன்று சார், இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக என்ன இஷ்யூஸை வச்சுக்கிட்டு இவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க? அதான் சார், திமுக மாதிரி ஒரு கட்சி வந்து நல்லா இருக்க வேண்டியது மக்களுக்கே நல்லது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான தலைமை இப்படி இருந்துச்சுன்னா எப்படிமா கட்சி நல்லா இருக்கும்? நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்? இது தொடக்கம். எலெக்ஷன் நெருக்கத்தில் சீட்டுக்காக கட்டி உருள போகிறாங்க. பணத்தை வெளில எடுக்க விட மாட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் வராது, யாரோ கூட இருக்க அதிகாரி சொல்கிறாருன்னு எனக்கு ஊட்டியில் வேலை இருந்துச்சு, நான் ஊட்டியில் உல்லாசம்னு போயிட்டீங்க நீங்கள். அதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களா? ஏமா ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் எவ்வளோ பெரிய ஈகோ பிடிச்சால இருந்தாலும் மோடி லைட் எடுத்து போகிறா. ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறீங்க நீங்கள், எதுக்கு சந்திரசேகர் ராவ் பையனை பொண்ணை தூக்கி உள்ளே வச்சாங்க? சரி, எதிர்த்தா முழுசாக எதிர்த்துருங்க. அதை விட்டு நீங்கள் வந்து கலைஞர் அவர்களோட காயின் வந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு தானே வெளியிட்டீங்க. எந்த நேரத்தில் கூட இருக்கிற யார் அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை கேட்டுக்கிறது. இந்த ஒரு நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. கேல இந்தியாவா அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி, ஒரே மாதத்தில் 2 நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் எதுலையோ பேசும்போது தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மேடையில் பேசும்போது முதல்வர் இத்தனை ஒன்றியம், இத்தனை இது சொன்னாருன்னு ஐடிவிங்கிலேருந்து தான் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. மோடியை வச்சுக்கிட்டே பார்த்தியா கெத்து காட்டினாருன்னு இருந்தாங்க. கேல இந்தியாவுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கேல இந்தியா நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தா பம்மிட்டாங்க. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ பேசுறதுமா, இவருக்கு இந்த விஷன்லாம் கிடையாது. அதுதான் கட்சி இப்படி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நிலைப்பாடு எடுத்திங்கன்னா ஒன்று படுத்துடணும், இல்லை நிமிர்ந்து நிற்கணும். 2யும் பண்ணிங்கன்னா உங்களை மன்னிச்சு விட்ருவாங்களா பிஜேபி? ஃபஸ்ட்டு நான் இயல்பாக சொல்கிறேன், எதிரி வந்து 10 AK-47 வச்சுக்கிட்டு இருக்கான். கத்தியை வச்சுட்டு சண்டை போட முடியுமா முடியாதான்றது ஃபஸ்ட்டு சிந்திக்கணுமா இல்லையா? அதையும் எடுத்துட்டு லேட்டாக வரீங்க. உங்களால் மோதி ஜெயிச்சிட முடியுமா? நீங்கள் சொன்னது போல் இவ்வளோ திருடி வச்சுன்னுக்கிறீங்களே, விட்டுருவாங்களா உங்களை? 1.5 வருஷம் மந்திரி இதுக்கு உள்ளே வச்சாங்களா இல்லையா? என்ன பண்ண முடிச்சு உங்களால்? போனால் போதும் தானே கோர்ட்டு விட்டுச்சு. என்ன பண்ண முடிச்சு உங்களால்? ஒரு வீடியோ போட்டிங்க, வேறு என்ன பண்ண முடிஞ்சு? இப்போ கூட இருக்கிற அதிகாரி சொல்கிறாருன்னு ஊட்டி போயிடலாமா நம்ம? ரைட், ஓகே, போயிட்டீங்க. இதை பிரைம் மினிஸ்டர் இதை லைட்டாக எடுத்துக்கோன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அட்லீஸ்ட் அதுக்கான தேவை என்ன இருக்குது சார்? நீங்கள் வந்து பிரதமர் வரும்போது போயிட்டு உங்களை யாருமே இன்னைக்கு கேள்வி கேட்குறது, அப்படியே கேள்வி கேட்டாலும் மத்திய அரசோட இணக்கமாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு போகிறீங்க. சொல்லிட்டு போகலாமா? இன்னொன்றுமா, பிரதமர் வரக்கூடிய அரசு நிகழ்ச்சி நீங்கள் போகிறது எப்படி கேள்வி கேட்க முடியும்? சார், அலனப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து லைக் வந்து கண்டிப்பானவர், எந்த அளவுக்கு வந்து ஈகோ பிடிச்சணும் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? அவங்க பெரும்பாலும் யாரையும் போய் சந்திக்க மாட்டாங்க.
ஒரு ஆனால் வந்து மன்மோகன் சிங் எப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாலும் அவங்க தான் போய் வரவேற்பாங்க. புரோட்டோகால் இது. இதெல்லாம் தவிர்க்க முடியாது. நீங்கள் விமானத்தை அடுத்த கவர்மெண்ட்டில் போயிட்டு விஜயபாஸ்கரை பார்த்து சார் என்னையே எடுத்துக்கங்க சார்னு போய் நிற்பார். அவருக்கு என்ன? உதயச்சந்திரன் அவர் தன்னையும் முதல்வராக நினைக்கக்கூடியவர். அவர் போக மாட்டார். அவர் போய் எங்கேயாவது சால்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு பொழப்பு ஓட்டிக்கிட்டு இலக்கியம் அகழாய்வுன்னு போயிடுவார். கட்சி என்ன ஆகும்? ஒரு 8 மந்திரி தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க. எப்படி சமாளிக்க போகிறீங்க? இது ஒரு தலைவர் யோசிக்கணும்ல. கருணாநிதி தொடர்ந்து இதை சிந்தித்தனால் தானே இந்த சொத்தை தூக்கி உங்கள் கையில் நீங்கள் கொடுத்துட்டு போக முடிஞ்சு அவரால். கட்சி முக்கியம், கட்சி முக்கியம். இதெல்லாம் தெரியாமல் பொழுது போகாமையா டெய்லி அறிவாலயத்துக்கு போயிட்டு இருந்தார் கருணாநிதி? அவருக்கு வீட்டுக்கு போக தெரியாதா? 2 வீடு வேறு. சாயங்காலம் வேலையை முடிச்சு வீட்டுக்கு போக தெரியாது அவருக்கு? என்றைக்கு போயிருக்கீங்க நீங்கள் கடைசி அறிவாலயத்துக்கு? நீரு பூத்த நெருப்பாக இருந்தது இவ்வளவு நாள், கடைசி ஆண்டு. இன்றைக்கி எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஜெயிலுக்கு போகிறதுக்கு எத்தனை மந்திரி தயாராக இருப்பான்? நோபடி. தேவையும் இல்லை சார். அவங்கவுங்க நல்ல சொகுசா நிறைய எல்லாரும் பணம் மனசுல என்ன சம்பாதிச்சிட்டாங்க. வந்துருச்சுன்னா, நேற்று நான் சொன்னதாம்மா, 4 வருஷமாக பார்ட்டி ஃபண்டு கொடுத்துட்டு இருந்தோம். எலெக்ஷனுக்கு எங்களை தூக்கி செலவு பண்ண சொன்னால் என்ன அர்த்தம்? நான் போட்டியே போடல போன்ற முடிவுக்கு பல மந்திரிங்க வந்துட்டாங்க. இன்னொன்று, நீங்கள் அதெல்லாம் மீறி பணத்தை எடுத்தீங்கனால எடுக்க விடுவாங்களா சென்ட்ரல் ஏஜென்சிஸு? இப்போ எப்படி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போகிறீங்க? தோல்வி உறுதிமா, எழுதி வச்சுங்க. வெற்றி உங்களை ஜெயிக்க விட்டுட்டு பிஜேபி வேடிக்கை பார்க்குறதுக்கு சான்ஸே கிடையாது. டாமி இன்னும் வேலையை ஆரம்பிக்கல, தொடங்கியிருக்கு லைட்டாக. இறங்குச்சுன்னா முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த திமுகவினரை பயம் பிடித்து ஆட்ட தொடங்கி விட்டது. முதலாக பிரச்சனை இப்போது தான் சந்திக்கிறார். உதயச்சந்திரன் தரப்புல இருந்து ஏதாவது முன்னெடுப்புகள் பண்ணியிருக்காங்களாங்க சார்? அவரை காத்துக்கொள்வதற்கான முன்னெடுப்புகள் ஏதாவது அவரை செஞ்சிருக்காங்களா? காத்துக்கொள்றதுக்கான முன்னெடுப்பு தான் டிவிஎஸ்சியில் சொல்லி எஃப்ஐஆர் எல்லாம் க்ளோஸ் பண்ண சொன்னது. அது ஒரு மொக்கத்தனமான முன்னெடுப்புன்னு எனக்கே புரியுது. அப்படி இல்லை, இந்த பின் வழியாக சென்று யாரிடமாவது பேசி செந்தில்ஜி போன்றவர்கள் உதவுவது. அவரெல்லாம் செந்தில்ஜியின் கொள்கைகளுக்கு அடிப்படையில் எதிரானவர். அவர் ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட், தீவிர பிராமண எதிர்ப்பாளர். ஒரு நாளும் செய்ய மாட்டார். அவரும் செய்யாமல் கூட இருக்கவங்க சேர்ந்து அழிப்பார். பார்ப்போம். சரிங்க சார், இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுகிறோம். தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப நன்றி.